திருச்சிற்றம்பலம். அரைசனே என்பற்கடியனேனுடைய பனே அவையோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை வராமன்னம் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேத நெறிதழை தொங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிரு தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லை கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்குசி திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினா சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை நம்முடைய கமல விநாயகர் சத்சங்கத்தின் வழியாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்று இருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து வருகின்றிருக்கிற அடியார்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படுகிறோம். நாம் கடந்த வகுப்பில் சண்டேச நாயனாருடைய அருள் வரலாற்றில் நாம் 40வது பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய விசார சருமனார் தன்னுடைய பசு கூட்டங்களை மேய்க்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில் நல்ல முறையில் தாய் போல தன்னுடைய அன்பை செலுத்தி அந்த பசுக்களை பாதுகாத்து வந்த நிலையில் ஒரு நாள் அந்த பசுக்கள் இவரை கண்ட பொழுது அவரை பார்த்து கனைத்தும் நாவினால் நக்கியும் தன்னுடைய முலைப்பாலிருந்து தானாக பாலை சொரிந்தது. அதை கண்ட பொழுது இந்த பால் சொரிவது இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டுதலுக்கு உரியது என்ற நல்வினை துணை நிற்க பூசை செய்ய வேண்டும் என்று இறைவன் உணர்த்துகிறான் என்பதை உணர்ந்து புதிய குடங்கள் கொணர்ந்து அந்த மன்னி ஆற்றின் கரையில் சிவலிங்கத்தை அமைத்து சுற்றாலயங்கள் அமைத்து நீடு கோபுரம் அமைத்து தனது வழிபாட்டுக்குரிய வண்ணமாக ஆத்தி முதலான மலர்களை பறித்து வந்து பெருமானை பூசை செய்து திருமஞ்சனம் ஆட்டுகிறார். அந்த சிவலிங்க வடிவத்தில் அண்டம் கடந்து நிற்கிற பரம்பொருள் அந்த வழிபாட்டை ஏற்கும் முகத்தானாக சிவலிங்க திருமேனியிலிருந்து அவ்வழிபாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிகழ்வு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சூழலில் ஒரு அயலான் ஒருவன் அந்த காட்சியை பார்த்துவிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்களிடத்தில் போய் இவ்வாறு இந்த பசுக்களை அந்த சிறுவன் மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள்லாம் கருதுறீங்க. ஆனால் அந்த சிறுவனோ பால் குடத்தை பாலை சுரந்து மணலில் ஆட்டி விளையாடி கொண்டிருக்கிறான் என்று அந்த பெரியோர்களிடத்தில் போய் சொல்லுகிறார். அப்படி சொன்ன பொழுது அதை கேட்டுக்கொண்ட அந்த அந்தணர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்கணும். எனவே அந்த வகையில் 40வது பாடலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது 39வது பாட்டில் அவன் போய் அங்கே சொல்லுகிறான். அந்த செயலை கேட்டுக்கொண்ட அந்தணர்கள் நம்முடைய பசுக்கள்
பாலை முன்னை காட்டிலும் மிகுதியாக சுரக்கிறது. நம்முடைய அந்த பசுக்களுடைய கன்றுகள் பெருகி நிற்கின்றன. இவற்றையெல்லாம் மறந்துட்டாங்க. அவன் சொன்ன செய்தி மட்டுமே தங்கள் உள்ளத்தில் வைத்து கொண்டு விசார சருமர் பசுக்களை மேய்ப்பதாக சொல்லி பால் கறந்து மணலில் விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்ட மாத்திரத்தில் தந்தையை அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்தாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 40வது பாடல். அச்சொல் கேட்ட அருமறையோர், அச்சொல் கேட்ட அருமறையோர் ஆயன் அறியான் என்று அவற்றின் இச்சை வழியே யான் மெய்ப்பன் என்று எம் பசுக்கள் தம்மை கறந்து பொச்சம் ஒழுகும் மாணவகன் பொல்லாங்கு உரைக்க அவன் தாதை எச்சதத்தன் தனை அழைமின் என்றார் அவையில் இருந்தார்கள். இந்த வந்து யாரோ ஒருவன், அயலான் என்று சொல்லப்பட்ட ஒருவன் இவ்வாறு விசார சருமனார் பால் கறந்து விளையாடுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன அந்த செய்தியை கேட்ட உடனே அவர் சிறுவராக இருப்பதனால அந்த சிறுவர்கிட்ட போய் ஒன்றும் கேட்க வேண்டாம், அவங்க அப்பாவை கூப்பிடுங்க முதல்ல அப்படின்னு அழைக்கிறார். அதான் சொல்ல, அச்சொல் கேட்ட அருமறையோர், மறையவர்களாகிய அவர்கள் ஆயன் அறியான், இந்த பசுக்களை இதத்தில் மேய்க்கக்கூடியது அந்த இடையனுக்கு தெரியல. எனவே அன்பு நெறியில நான் மேய்த்து தருகிறேன் என்று சொல்லியல்லவா இந்த பசுக்கூட்டங்களை மேய்க்கக்கூடிய பணியை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே ஆயன் அறியான் என்று அவற்றின் இச்சை வழியே யான் மேய்ப்பன், அப்போ நான் மேய்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கள் பசுக்கூட்டங்களை எல்லாம் மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று அங்கே அவற்றை மேய்த்து பிறகு பாலை கறந்து அவன் பொல்லாங்கு புரிந்து கொண்டிருக்கிறான். அதான் சொல்றார், பொச்சம் ஒழுகும் மாணவகன் என்று சொல்றார். பொச்சம் என்ற சொல்லுக்கு வஞ்சனை என்று பெயர். எங்ககிட்ட பேசும்போது நல்லா பேசினான். என்னென்னு, நான் நன்றாக பசுக்களை மேய்ப்பேன், நன்றாக பாதுகாப்பேன் என்றெல்லாம் எங்கள்கிட்ட பலவாறு பேசிவிட்டு இப்படி வஞ்சனையால் எங்கள் பசுக்களை பாலை கறந்து மண்ணில் ஊற்றி விளையாடி கொண்டிருக்கிறான் உம்முடைய மகன் என்று எச்சதத்தனிடத்தில் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதனால் பொல்லாங்கு உரைக்க அவன் தாதை எச்சதத்தன் தனை அழைமின், சபையோர்கள் சொன்னாங்க, எதுக்கு நாம் அவங்க அப்பா கூப்பிடுங்க, இது இன்றைக்கும் இருக்கிற ஒரு வழக்கமான ஒன்று. ஒரு பையன் ஒரு தவறு செய்தாலோ அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா நேரடியாக அந்த பையனை போய் கண்டிக்க மாட்டோம். அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு, ஏங்க உங்கள் பையனை கொஞ்சம் கண்டித்து வைங்க, இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு போய் சொல்வது இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அதனால் அந்த சபையோர்கள் அவங்க அப்பாவை கூப்பிட்டு நடந்ததை சொல்லிடலாம் அப்படின்னு ஆட்களை அழைச்சி, நீ போய் எச்சதத்தனை கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சபையோர்கள் ஆட்களை அனுப்புகிறாங்க. அவனும் வேகமாக போனான். எச்சதத்தனை பார்த்து, சபையோர்கள் உம்மை வர சொன்னார்கள் அப்படின்னு கூட்டிகிட்டு வரான். பாருங்கள், ஆங்கு மருங்கு நின்றார்கள் அந்தணன் தன் திருமணையின் பாங்கு சென்று மற்று அவனை அழைத்து கொண்டு வரப்பறந்த ஓங்கு சபையோர் அவனை பார்த்து, ஊர் ஆனிரை மேய்த்து உன் மகன் செய் தீங்கு தன்னை கேள் என்று புகுந்த பரிசு செப்புவார். இங்கே சொல்கிறாரு, அந்த சென்ற நபர் போய் எச்சதத்தனை பார்த்து அவருடைய வீட்டுக்கு சென்று, உம்மை
சபையோர்கள் அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி எச்சதத்தனை அழைத்து கொண்டு சபைக்கு அழைத்து வருகிறான். அங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எச்சதத்தனை பார்த்து சொல்லுகிறார்கள், உன்னுடைய மகன் என்ன சொல்லிவிட்டு எங்கள் பசுக்களையெல்லாம் மேய்க்க சென்னான் தெரியுமா உமக்கு? நான் இந்த பசுக்களை நல்ல முறையில் மேய்ப்பன், அந்த இடையன் பசுக்களை அடிப்பது போல் அடிக்க மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லி எங்கள் பசுக்களை அவன் மேய்க்கிறதுக்காக அழைச்சிட்டு போனான். இன்றைக்கி என்ன பண்ணிக்கான்னு தெரியுமா? அவன் எச்சதத்தன் வணங்கி நிற்கிறான். அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி பாலை கறந்து மண்ணுக்குள்ளே ஊற்றி விளையாடிட்டுருக்கிறாயா உன் பையன், இதுக்கு தான் நாங்கள் பசுக்களை அனுப்பிச்சிடோமா, இதைத்தான் பசுவை மேய்க்கிற லட்சணமாக இது அப்படின்னு பலவாறு கோபப்படுகிறார்கள் சபையோர்கள். எனவே ஊர் ஆனிரை மேய்த்து உன் மகன் செய் தீங்குதனை கேள் அப்படி சொல்லும் பொழுது தீங்குதனை கேள் அப்படிங்கிறார். எனவே தீங்குதனை கேள் என்று புகுந்த பரிசு. ஆக அங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், இன்ன செயல் என்று அந்த ஒன்றொன்னா சொல்லணும். இப்போ பார்த்தவனா அது என்ன சொல்லியிருக்கணும்? கோயில் மாதிரி கட்டி சிவலிங்கம் மாதிரி வச்சு அந்த சிவலிங்கத்தில் மேலே பாலை ஊற்றி விளையாடிட்டுருக்கிறானாவது சொல்லியிருக்கணும். அவனுக்கு அது தெரிஞ்சுதான்னு தெரியல. அவன் என்ன சொல்லிட்டான்? நேராக வந்தான், நான் பார்த்தேன், மண்ணுக்குள்ளே பாலை ஊற்றி விளையாடிட்டுருக்கிறான் அந்த விசார சருமனார்னு வந்து சொன்னான். அப்போ கேட்டவங்களாவது என்ன பண்ணிருக்கும்? நல்லா கவனிச்சியா நீ அப்படின்னு மண்ணில் கொண்டு ஊற்றிட்டு இருந்தார், பக்கமாக போய் பார்த்தியா அப்படி கேட்டிருக்கணும். ஒன்றும் கேட்கல. எனவே சொன்ன உடனே அதை அப்படியே கேட்டுக்கொண்டார்கள். இப்போ அப்பாவை கூப்பிட்டாச்சு, அப்பாட்ட சொல்லியாச்சு. இதை கேட்டுக்கொண்ட எச்சதத்தன் என்ன முடிவு செய்கிறான் பாருங்கள். அந்தன் மறையோர் ஆகுதிக்கு கறக்கும் பசுக்களான எல்லாம் சிந்தை மகிழ்ந்து பரிவினால் திரளக் கொடுபோய் மேய்ப்பான் போல் கந்தம் மலியும் புனல் மன்னி மணலில் கறந்து பால் உகுத்து வந்த பரிசே செய்கின்றான் என்றான் என்று வாய் மொழிந்தார். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? பார், பார்த்தால் இங்கே நிற்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்லுகிறான்? அந்தன் மறையோர் அவங்க ஆகுதிக்கு அவங்க வேள்வி செய்யும்போது அந்த வேள்வி தீயில பசுவின் பால் கறந்து வேள்வி தீயில அந்த ஆகுதியாக விடுவது வழக்கம். நம்ம இன்றைக்கும் வேள்வி செய்கின்ற பொழுது ஆகுதி பொருள்களில் பால், தயிர், நெய், கனி வகைகள், அப்புறம் மூலிகை பொருள்கள் இவையெல்லாம் வேள்வியில் இன்றைக்கும் நம்ம இடுவதை பார்க்குறோம். அதனால் ஆகுதிக்கு கறக்கும் பசுக்களான எல்லாம். அப்போ அவங்க பசுக்களை எதுக்கு வளர்த்துனாங்கன்னா, பசுக்கள் ஆனைந்தை தரும் என்பதாலும் அந்த ஆனைந்து இறைவன் வழிபாட்டுக்குரியது என்றதாலும் அந்த பசுக்களை அவங்க வளர்த்து வருகிறார்கள். எனவே கறக்கும் பசுக்களான எல்லாம் சிந்தை மகிழ்ந்து பரிவினால் திரள கொடுவோய் மெய்ப்பான் போல் அப்படிதான் அவன் பையன் சொன்னான். என்னென்ன, நான் நல்லபடியாக பசுக்களை மேய்ப்பேன் என்று சொல்லிக்கிட்டு தான் எங்கிட்ட சொல்லி அழைச்சிட்டு போய் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா சொல்கிறாங்க. புனல் மன்னி மணலில், மன்னி ஆறு, மன்னி ஆற்றங்கரையில் மணலில் கறந்து பால் உகுத்து. இப்போ என்ன விட்டு போச்சு? சிவலிங்கம் அமைச்சு அந்த சிவலிங்கத்துக்கு பால் ஊற்றி கொண்டு உன் பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் யான்னு சொல்லியிருந்தாவது பரவாயில்ல. அதையும் சொல்லலை. அவங்க பாலை மண்ணில் ஊற்றுனான்னு மட்டும்தான் சொன்னாங்க. அந்த மணலில் சிவலிங்கம் இருந்ததுங்கிற செய்தி வேடிக்கை பார்த்தவன் சொல்லலை. இதுதான் அங்கே நடந்திருக்கிற நிகழ்வு. எனவே பால் உகுத்து வந்த பரிசே செய்கின்றான் என்றான். இதை கேட்டுக்கொண்ட உடனே எச்சதத்தன் சொல்லுகிறான், மறையோர் மொழிய கேட்டு அஞ்சி சிறு மாணவகன்
செய்த இது இறையும் நான் முன்பு அறிந்திலேன். சிறு மானவகன் செய்யும் இது இறையும் நான் முன் அறிந்திலேன். இதற்கு முன்பு புகுந்ததனை நிறையும் பெருமை அந்தணர்கள் பொறுக்க வேண்டும். அந்தணர்கள் பொறுக்க வேண்டும். நீங்கள் என குறை கொண்டு இறைஞ்சி இனி புகுதில் குற்றம் எனதே ஆம் என்றான். அந்த எச்சதத்தன் சொல்லுகிறான், பெரியவர்களே, என்னுடைய மகன் இப்படி பால் கறந்து விளையாடுகிறான் என்பதை நான் ஒரு சிறிதும் அறியவில்லை. அதான் இறையும். இந்த இறை என்ற சொல்லுக்கு நேர அளவுகளில் ரொம்ப குறுகிய அளவுன்னு பேர். நீங்கள் திருமந்திரம் படிச்சிங்கன்னா, இடப்பக்கமே இறை நொந்ததெந்தார், கிடக்கப்படுத்தார் கிடந்து போனார். ஐயோ நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார், தண்ணி கொண்டு வான்னு சொன்னார், போயிட்டு வரக்குள்ளே இறந்துட்டாருங்க. வலிக்குதுன்னு சொன்னதோடு உயிர் போயிடுச்சு. இடப்பக்கமே இறை நொந்ததென்றார். அங்கே இறை என்பதுக்கு நொடி அளவு. அப்படி வலிக்குதுன்னு சொல்கிறக்குள்ளே உயிர் போயிடுச்சு. இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்து போனார் அப்படின்னு நம்முடைய திருமூலர் அந்த கால அளவை இறை என்ற சொல்லால் குறித்திருக்கிறார். அதனால் இங்கே சொன்னாங்க, சிறு மாணவகன் செய்த இது இறையும் ஒரு சிறிதும் நான் முன்பு அறிந்திலே. எனக்கு இப்போ ஒரு செயல் நடந்திருக்கிறது, எனக்கு சிறிதும் தெரியாது. அதனால் இதற்கு முன்பு புகுந்ததனை இது நாள் வரை, இன்றைக்கி தான் செஞ்சாரான்னு தெரியல, இதற்கு முன்பு ஏதாவது செய்தாரா தெரியல, அப்படி ஏதாவது செய்திருந்தால் பெரியவங்க பொறுத்துக்குங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் இந்த தவறு நடக்காது. ஒரு கால் நடக்குமானால் அது என் பொறுப்பு, நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன். அதை சொல் பாருங்க, நிறையும் பெருமை அந்தணர்கள் பொறுக்க வேண்டும். நீங்கள் இந்த பிழையை கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஏதோ சிறிய மகன் தெரியாமல் ஏதாவது பண்ணியிருப்பார், மன்னிச்சிடுங்க. ஆனால் இந்த தவறு இனிமேல் நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். அந்த தவறுன்னு அவங்க கருதியது எதுன்னு இன்னும் தெரியல, நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்க. தவறுன்னு கருதியது மணலில் பாலை ஊற்றுவது தவறு, இதான் அவங்க நினச்சிட்ருக்கிறது. ஆனால் இது என்ன நடக்குதுன்னு பின்ன பாருங்கள். இனிமேல் இது நடக்குமானால் குற்றம் எனதே. நீங்கள் ஏதாவது இனிமேல் நடக்குமானால் என்னை தண்டிக்கலாம், நான் அதுக்கு இசைவு தெரிவிக்கிறேன், இனி தவறு நடக்காமல் பார்த்துக்கிறேன் என்று சபையோரிடத்தில் எச்சதத்தன் சொல்லிவிட்டு சபையிலிருந்து புறப்பட்டு வீட்டுக்கு வருகிறான். சொல்றார், அந்தணர்கள் தமை விடை கொண்டு, அந்தணர்கள் தமை விடை கொண்டு அந்தி தொழுது மனை புகுந்து வந்த பழி ஒன்று என நினைந்தே மகனா தமக்கு வாய் நேரான் இந்த நிலைமை அறிவேன் என்று இரவு கழிந்து நிறை மேய்க்க மைந்தனார் தாம் போன பின் மறைந்து சென்றான் மறை முதியோன். சபையோர்கள்ட்ட விடை பெற்று கொண்டு வீட்டுக்கு வருகிறான். அப்படி வீட்டுக்கு வந்த பொழுது மாலை நேரம் வந்தது, அந்தி பொழுது. அவங்க காலை மாலை 2 நேரமும் 5 எழுத்து சொல்லணும் வழக்கம். ஏன்? துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே. அப்போ காலையும் மாலையும் அவங்க மொழியில் சொல்லணும்னா சந்தியா வந்தனம் என்று பேர். ஒரு பொழுது முடிந்து அடுத்த பொழுது தொடங்குவது சந்தி அப்படின்னு பேர். அதுக்கு பேர் சந்தி வழிபாடு அப்படின்னு பேர். அப்போ அந்த காலையில் ஒரு வழிபாடு உண்டு, மாலை உண்டு. இரவு முடிந்து பகல் தொடங்குற நேரம் ஒரு வழிபாடு, பகல் முடிந்து இரவு தொடங்குற நேரம் ஒரு வழிபாடு. எனவே அதுக்கு பேர் சந்தியா வந்தனம். வந்தனம்னா வணக்கம்,
சந்திப்பொழுதில் இறைவனை நினைந்து வணங்குவது. எனவே அதுக்கு சந்தியா வந்தனம் என்று பெயர். அதனால் அது சொல்கிறார், அந்தணர்தமை விடை கொண்டு அந்தி தொழுது, மாலை நேரத்து வழிபாட்டை முடித்து கொண்டு மனை புகுந்து வீட்டுக்கு வந்து வந்த பழி ஒன்று என நினைந்தே, ஒரு பழி வந்து விட்டது, நம்ம பையன் தானே போய் பசுக்களை மேய்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த மறையவர் பசுக்களை அழைச்சிட்டு போய் இப்படி பாலை ஊற்று விளையாடி கொண்டு இருக்கிறானே, இப்படி ஒரு பழியை கொண்டாந்து கொடுத்துட்டானே அப்படின்னு அப்பா நினச்சிக்கிட்டு விசார சருமனார் வீட்டுக்கு வந்துட்டார். அவர் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வா, என்ன பண்ண இன்னைக்கு, என்னப்பா கேட்குறீங்க, இல்லை நீ பசுக்களை மேய்க்கும் போது என்ன பண்ணிகிட்ருக்கிற நீ அப்படின்னு கேட்டிருக்கலாம். வாயை திறந்து கேட்கல. அவருக்கு இருந்த மனநிலையில் எதையும் நாம் கேட்க வேண்டாம், நாம் நாளைக்கு என்ன தான் பண்ணுறான்னு நேரில் போய் பார்க்கலான்னு முடிவுக்கு வந்துட்டார். அதனால் மனத்தில் இருந்த வருத்தம் காரணமாக மகனாரிடத்தில் ஒன்றுமே பேசலை. அது சொல்கிறார் பாருங்க, அந்த பழி என்று என நினைந்து மகனார் தமக்கு வாய் நேரான், நேர்முகமாக விசார சருமட்ட எதுவுமே பேசலை. ஒன்று கேட்டிருக்கணும். நீங்கள் நல்லா எப்போவுமே பெரியவங்க சொல்கிறது தான், காண்பதும் கேட்பதும் பொய், விசாரிப்பது மட்டும்தான் மெய். அப்போ ஒரு தந்தை என்ன பண்ணியிருக்கணும், விசாரித்திருக்கணும். என்னடா நீ பண்ணுற, என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்கணும். கேட்கல. சரி நாளை நாம் பார்த்து கொள்ளலான்னு விட்டுட்டார். இரவு 2 பேரும் உறங்குனாங்க. காலை நேரம் வந்தது. இவர் வழக்கம் போல் பசுக்கெல்லாம் அழைத்து கொண்டு ஆணிரை மேய்ப்பதற்காக போயாச்சு. அவர் போயிட்டார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தான் மறைந்து அவர் கண்ணில் படாமல் அவர் எங்கு பசுக்களை மேய்க்கிறாரோ அந்த இடத்துக்கு செல்லுகிறான். மறையவன் மறைந்து கொண்டு செல்கிறான். மறை முதியவன். மறைந்து போவதால் அவன் மறையவன், மறை சொல்வதனால மறையவன். இதுதான் இறைவனுக்கும் பொருந்தும். அவன் நம்ம நெஞ்சுக்குள்ளே மறைந்திருப்பதனால் மறையவன், வேதத்தை சொல்பவன் என்பதனால் இறைவனுக்கு மறையவன்னு பேர். அப்போ மறையவன் அப்படிங்கிறார். அதனால் மறைந்து சென்றான், மறை முதியோன். சரி போனோன்னு என்ன பண்ணுகிறான், ஒரு உயரமான ஒரு மரம், அந்த மரத்து மேலே ஏறி கண்ணில் படாமல் உட்காந்துக்கிறான் மறைஞ்சு. ஏன், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மண்ணி ஆற்றின் கரையில் தானே என்னமோ பண்ணுறான்னு அவன் சொன்னான். அப்போ அந்த ஆற்றங்கரையில் ஒரு மரத்து மேலே ஏறி அப்படியே மறைந்து உட்கார்ந்துக்கிட்டான். சேக்கிழார் பெருமான் இதை அப்படியே பதிவு செய்கிறார். சென்ற மறையோன் திருமகனார் சிறந்த ஊர் ஆண் நிறை கொடு போய் மன்றல் மருவும் புறவின் கண் மேய்ப்பார் மண்ணி மணற்குறையில் அன்று திரள கொடு சென்ற அதனை அறிந்து மறைந்த அப்பால் நின்ற குறவின் மிசையேறி நிகழ்வது அறிய ஒளித்திருந்தான். இந்த விசார சருமனார் சென்ற பிறகு மறைந்து சென்ற அந்த எச்சத்தத்தன் தன்னுடைய மகனார் செய்கிற பணியெல்லாம் பார்க்குறான். இவர் போய் நல்ல தண்ணீர் ஊட்டுவதும் மரக்கிளைகளை வளைத்து கொடுப்பதும் அவை நன்கு அந்த உணவை சாப்பிட்டு இவரை கண்டு மகிழ்ச்சியோடு இருப்பது, இதையெல்லாம் பார்த்த பிறகும் கூட அவனுடைய மனதில் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ நம்முடைய நாயனார் அந்த மலர்களை பறித்து கொண்டு வருவது இதெல்லாம் முற்பட போகிறார், சொல்கிறார். அந்த வகையில் சொன்னார், அந்த செயலை செய்வதற்காக சென்ற மறையோன் திருமகனார் சிறந்த ஆண் நிறை கொடு போய் பசுக்களை அழைச்சிட்டு போய் அவற்றையெல்லாம் நல்ல முறையில் மேய்த்து கொண்டு இருக்கிறார். மன்றல் மருவும் புறவின் கண் மேய்ப்பார். வாசனையுடைய முல்லை புறவு என்று சொல்லப்பெறுகிற அந்த நிலப்பகுதிகளில் பசுக்களை மேய்த்து கொண்டிருப்பதை கண்டு அதில் மேய்ப்பார். மேய்த்த பிறகு மண்ணி மணற்குறையில், மண்ணி ஆற்றினுடைய மணல் பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து அன்று திரள கொடு சென்ற அதனை
அறிந்து. எனவே அந்த மனம் கமழ்ந்து நிற்கக்கூடிய சோலையாக நிற்கக்கூடிய பகுதியில் நம்முடைய விசார சருமனார் அந்த பசுக்களை எல்லாம் கொண்டு வந்த பிறகு அடுத்த செயலுக்கு முற்படுகிறார். இதை பார்த்த உடனே தன்னை கவனித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த மன்னி ஆற்றின் கரையில் ஒரு குறா மரம் இருந்தது. அந்த மரத்து மேலே ஏறி என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு தன்னை மறைத்து கொண்டான். அதான் சொல்கிறாரு, அந்த சொல் பாருங்கள், அதனை அறிந்து மறைந்து அப்பால் நின்ற குறவின் மிசை ஏறி. குறவு என்பது குறா மரம். அந்த குறா மரத்தின் மீது ஏறி நிகழ்வது அறிய ஒளித்திருந்தான், தன்னை மறைத்து கொண்டான் அந்த எச்சதத்தன். இதுக்கு அடுத்து என்னாச்சு? அவர் வழக்கம் போல் போனார். பால் ஒவ்வொரு பசுவிலிருந்தும் ஒரு மடி பால் கறந்தார். அதன் பிறகு கொண்டு வந்து மலர் கொண்டு வந்து பூசைக்கு தயாராகிறார். இதெல்லாம் பார்க்குறான். அன்பு புரியும் பிரம்மச்சாரிகளும் மூழ்கி அரணார்க்கு முன்பு போல் மணல் கோயில் ஆக்கி முகை மென் மலர் கொய்து பின்பு வரும் ஆண் முலை பொலிபால் பெருகு குடங்கள் பேணும் இடம் தன்பால் கொணர்ந்து தாவித்து பிறவும் வேண்டுவன சமைத்தார். பூசைக்கு தயாராகிறார். அப்போ அன்பு புரியும் பிரம்மச்சாரிகளும். பூசை என்பது அன்பால் செய்யப்படுவது. அன்பினுடைய காரியம் பூசை. அன்பு காரணம், அதன் காரியமாக செய்யப்படுவது பூசை. யாருக்கெல்லாம் இறைவன் மீது அன்பு இருக்குதோ அவங்கெல்லாம் பூசை செய்வாங்க அன்பின் காரணமாக. எனவே அன்பு புரியும் பிரம்மச்சாரிகளும் மூழ்கி அரணார்க்கு முன்பு போல் மணற்கோயில் ஆக்கி சிவலிங்கம் அமைத்து பரிவார மூர்த்திகள் அமைத்து அதுக்கப்புறம் கோபுரம் அமைத்து இதையெல்லாம் மணலில் பண்ணுறார். இத்தனை எங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கிறான்? அப்பா மரத்து மேலே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறான்னு கவனித்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய கண்ணில் இது சிவலிங்கம், இது கோயில், மதில் சுவர், ராஜகோபுரம், பரிவார மூர்த்திகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க. நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு குழந்தை ஒரு வீட்டில் இருக்குது. அந்த குழந்தை அந்த பெற்றோர்கள் என்ன தொழில் செய்கிறார்களோ அந்த தொழிலை சார்ந்த செயலை செய்யும்போது மகிழ்ச்சி அடைவாங்க. நீங்கள் இதுதான் இயல்பான ஒன்று. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். ஒரு இசைக்கலைஞர் வீடு, அவர் ஒரு மிருதங்கம் வாசிக்கக்கூடியவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வீட்டில் குழந்தை ஒரு 2-3 வயது குழந்தை. அது இவங்க அப்பா வாசிக்கிறதெல்லாம் பார்த்து போய் அது மெல்ல போய் உட்காந்து அந்த மிருதங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து கையை வச்சு டப்புன்னு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது இசையே சத்தமே வராது. ஆனாலும் பெற்றோருக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரியுமா? நம்ம குழந்தை பார்த்தியா இப்போவே வாசிக்கிறானே, நீ பெரிய ஆள் ஆனேன்னா என்னையே மிஞ்சிடுவிடா நீ அப்படின்னு நினைப்பார். ஒரு பூசை பண்ணுற வீட்டில் அந்த குழந்தை சிவலிங்கம்னா தெரியாது. நீங்கள் ஒரு டம்ளர் கொடுத்தீங்கன்னா அந்த டம்ளர் சிவலிங்கம், ஏன் எங்கள் அப்பா சிவலிங்கம் வச்சு பூசை பண்ண தண்ணி ஊற்றுறாருன்னு அது அந்த டம்ளர் கமுத்தி வச்சு தண்ணி ஊற்றி விளையாடும். அது என்னமோ சொல்லும், பாபா ஏதாவது சொல்லும், அட அப்பா பாடுறான்னு அதுவும் பாடுது பார்த்தியா, நம்ம டம்ளர்னு நமக்கு தான் அது டம்ளர், அந்த குழந்தைக்கு அது சிவலிங்கம். அதை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம பையன் இப்போவே பூசை பண்ணுறானே. ஏன் பூசை பண்ணுற பெற்றோருக்கு குழந்தை பூசை பண்ணுவது மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் நெத்தி எடுத்து திருநீரை பளிச்சு நெத்தியில் பூசுகிற பார்த்து அது திருநீரை போய் எடுத்து இப்படி பூசிச்சின்னு வச்சுக்கோங்களேன், என்ன மகிழ்ச்சி! அந்த செல்வத்துக்கு ஈடு இணை கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம உள்ளத்தில் வர மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே கிடையாது. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்போ ஒரு மறையவர் குலத்தில் வந்திருக்கிற எச்சதத்தன் இவர் கோயில் அமைப்பதையும் சிவலிங்கம் அமைப்பதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியெல்லாம் அடைஞ்சிருக்கணும். நம்ம குழந்தை சிவலிங்கம் தான் கட்டிகிட்டு இருக்குது, சிவலிங்கத்தை தான் அமைச்சார், இது தெரியாமல் அவன் என்னமோ உன் பையன் பாலை கொண்டு மண்ணில் ஊற்றுறான்னு சொல்லி போட்டான், அவனை பேசிக்கிறேன் நான் அவனை அப்படின்னு சொன்னவன் மேலே கோபம் வந்திருக்கணும். ஆனால் வரல. அது ஏன்னு தெரியல. அதுக்கு நம்ம என்ன காரணம் சொல்வது? கொஞ்சம் ஆராய்ந்து சொன்னோம்னா, இவர் பெருமை தெரியணும்னா
அவனுடைய அறிவில் அது மறைக்கணும். சாமி அப்படி மறைச்சிட்டாருன்னு நாம் எடுத்துக்க வேண்டியதான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. இப்போ பாருங்கள், எனவே அன்பு புரியும் பிரம்மச்சாரிகளும் மூழ்கி அரணார்க்கு முன்பு போல் மலர்கோயில் ஆக்கி முகை மென் மலர் கொய்து, நல்ல வாசனையுடைய மலர்களை பறித்து கொண்டு வந்து வைத்து பின்பு வரும் ஆண் முலை பொழி பால் பெருகு குடங்கள் பேணுமிடம் தன்பால் கொணர்ந்து. இப்போ பாலெல்லாம் கொண்டாந்தாச்சு, எங்கள் 9 குடங்களில் பாலை கொண்டாந்து வச்சுக்கிட்டாரு, பக்கத்துலேயே பூக்களை வச்சுக்கிட்டாரு. இப்போ கோயில் சிவலிங்கம் அமைத்த இடத்துல வந்து உட்கார்ந்தாச்சு, கொண்டு இப்போ மலர் எடுத்து வச்சு ஆவாகனப்படுத்துகிறார். தாபித்து பிறவும் வேண்டுவன சமைத்தார். இப்போ இதை பார்க்கும்போது எச்சதத்தன் பூசைக்குரியவனாக இருந்தால் அவன் உள்ளத்தில் என்ன இருந்திருக்கணும்? ஒரு பெரும் மகிழ்ச்சி வந்திருக்கணும். அடே நம்ம குழந்தை இப்படி பண்ணுதே, ஆஹா அப்படின்னு ஒரு உடம் மகிழ்ந்திருக்கணுங்க. ஆனால் அவனுக்கு அந்த மகிழ்ச்சி வல்ல. நின்ற விதியின் விளையாட்டால், சேக்கிழார் சொல்றார், நின்ற விதியின் விளையாட்டால் நிறைந்த அரும் பூசனை தொடங்கி ஒன்றும் உள்ளத்து உண்மையினால் உடைய நாதன் திருமுடி மேல் மண்டல் விரவும் திருப்பள்ளித்தாமம் சாத்தி மஞ்சனமா நன்று நிறைந்த தீம்பார்க்குடங்கள் எடுத்து நயப்புற்று ஆட்டுதலும். இப்போ முதல்ல என்ன பண்ணார்னார் சொல்கிற அந்த சொல் அப்படியே கவனித்து பாருங்கள். நின்ற விதியின் விளையாட்டால், அது என்ன விதியின் விளையாட்டு அப்படின்னு கேட்டால், இறைவனை எப்படி பூசிக்க வேண்டும் என்று நூலில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விதியின் வண்ணம் வழிபாடு. இயமம் நியமம் என்று சொல்லக்கூடிய முறையில் அந்த பூசைக்குரியவர் எப்படி பூசை செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த முறையில். எனவே ஆகம நூல்களில் விதிக்கப்பட்டிருக்கிற முறைப்படி இறைவனை பூசிப்பதற்காக அது திருவருள் உபகாரத்தால் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் நின்ற விதியின் விளையாட்டால், அப்போ விளையாட்டு மற்றவங்களுக்கு கடினம், இவருக்கு எளிமையானது. இந்த பூசை இவருக்கு எப்படிப்பட்டது? எளிமையாக போச்சு. அதனால் விளையாட்டால்னு அர்த்தம். நீ விளையாட்டுனா பொருளற்றது நினச்சிடாதீங்க. இங்கே விளையாட்டு என்பதற்கு ஏனையோருக்கு கடினமான ஒன்று இவருக்கு இலகுவாக அமையப்பெற்றது. அந்த இலகுவாக இருப்பதற்கு விளையாட்டுன்னு பேர். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, அப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் முதலாவற்ற இறைவன் எப்படி செய்கிறான்? ரொம்ப இலகுவாக செய்கிறான், விளையாட்டாக செய்கிறார். அங்கே விளையாட்டு என்பதற்கு இலகுவாகன்னு பொருள். ஏன்? சங்கற்ப மாத்திரத்தில் செய்பவன், அதனால் விளையாட்டாகின்றார். எனவே நின்ற விதியின் விளையாட்டால் நிறைந்த அரும் பூசனை தொடங்கி, உள்ளத்தில் கொண்ட அன்பின் காரணமாக தன் பூசையை தொடங்குகிறார். தொடங்கும்போது ஒன்றும் உள்ளத்து உண்மையினால் உடைய நாதன் திருமுடி மேல். உடைய நாதன் அப்படியே திருவாசகம் படிச்சிங்கன்னா எத்தனை இடம் வேணும்? உடையனே போற்றி உம்ப தம்பராபரா போற்றி யாரினும் கடையனாயினேன் போற்றி என்பெரும் கருணையாளனே போற்றி போற்றி. உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையேன் அடிமை கண்டாய் போற்றி. எத்தனை இடம் திருவாசகத்தை தொடுகிற இடமெல்லாம் உடையாய் 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 அப்படின்னு. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால். இப்படி மணிவாசக பெருமான் இறைவனை உடையான் உடையான் என்று அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை ஆளாக உடையவன், நான் அவனுடைய பணியாள், அவனுடைய தொண்டன் அப்படிங்கிற முறையில் இறைவனை உடையான் உடையான் என்று போற்றுவது நம் திருமுறைகளில் நிறைய இடம். நம்முடைய வீழி மிளலையில் ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், இறைவன் சடை உடையான் பிறை உடையான். அதுக்கு மட்டுமா? சடை பிறை மட்டுமா உண்டாது, உமை உடையான், அப்புறம் எனை உடையான் இடம் வீழி மிளலையே. சடையார் புனல் உடையான் ஒரு சரிகோபனம் உடையான். அந்த பாட்டில் எடுத்திங்கன்னா முடிக்கும்போது எனை உடையான் இடம் வீழி மிளலையே.
இதெல்லாம் உடையவர் தான். பல பூதப்படை உடையான், வீடி மிடலை உடையான், எனை உடையான். அவனை இடம் எது? அதுதான் ஏன் இது என்னுடைய தலைவன் இருக்கிற இடம் இது அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். என்னை உடையான் இடம் வீழி மிழலையே அப்படின்னு. அதனால் இங்கே சொன்னார், உடையான் உடையநாதன் திருமுடி மேல். இது நீங்கள் வழிபாடு தொடங்குறதுக்கு முன்னே மலர் கையில் எடுத்து முதல்ல அந்த மணலில் இறைவனை எழுந்தருளை பண்ணணும். எழுந்தருளை பண்ணும்போது மலர் கொண்டு தான் எழுந்தருளை பண்ணுவது வழக்கம். நீங்கள் இன்றைக்கும் பூசையில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது உடையவர் பூசையாக இருந்தாலும் சரி, பராத்த பூசையாக இருந்தாலும், பூசை செய்கிற ஆச்சாரியன் கையில் மலர்களை கையில் எடுத்துக்கொண்டு தன் நெஞ்சில் இருப்பவனை அந்த மூர்த்தியில் கொண்டு வரணும். அதுதான் ஆவாகனம்னு பேர். அந்த ஆவாகனம் செய்கிற பொழுது அந்த எந்த தெய்வத்தை அந்த இடத்துல எழுந்தருளை பண்ணணுமோ அந்த தெய்வத்தினுடைய வடிவங்கள் அவனுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கணும். அந்த பாடல், அதுக்குரிய பாடல் சொல்லப்படும். அதுக்கு நம்ம திருமுறையை சொன்னால் திருமுறை பாட்டு, வடமொழியாக இருந்தால் ஸ்லோகம் அப்படின்னு பேர். ஏன் அதுக்கு தியான ஸ்லோகம் என்று பெயர், தியானித்தல். அப்போ விநாயகர் அப்படின்னா விநாயகர் வடிவம் பூசை பண்ணுறவன் நெஞ்சுக்குள்ளே நிற்கணும். முரம் போன்ற காது இருக்கணும், ஒரு கொம்பு உடஞ்சிருக்கணும், ஒரு கொம்பு நீண்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வயிறு பானை போல் வயிறு இருக்கணும், ஒரு துதிக்கை இருக்கணும், 4 கரம் இருக்கணும், மொத்தம் 5 கரம் இருக்கணும். அப்படி இருந்தால் விநாயகரை ஆவாகனப்படுத்துகிறோன்னு பேர். அப்போ அங்கே பாடுறவர் என்ன பண்ணணும், அந்த பாட்டை சொல்ல சொல்ல இவர் தனக்குள்ளே விநாயகரை கொண்டு வரணும். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை அப்படின்னா தன் நெஞ்சில் இருப்பவரை கையில் இருக்கிற பூ கொண்டு வந்து அப்படியே அந்த பூவை சொரிந்தால் அந்த மூர்த்தி அதில் இருப்பார். அதான் ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். நீங்கள் விநாயகர் நினச்சி போட்டால் அந்த குடத்தில் விநாயகர் இருப்பார். முருகன் நினச்சி போட்டிங்கன்னா முருகன் இருப்பார். அம்மை நினச்சா அம்மை இருப்பாங்க. இறைவன் நினச்சி போட்டிங்கன்னா இறைவன் இருப்பார். இருப்பாரா? இருப்பார். யாரெல்லாம் அந்த நினைப்பில் மலர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது புரியும். ஏனையோருக்கு புரியுமா? புரியாது. அது நமக்கு பொருட்டல்ல. எனவே யார் பூசையில் இருக்குன்னா அவருக்கு தெரியும். அதனால் எழுந்தருளை பண்ணுகிற பொழுது முதல்ல மலர் சொரியணும். அப்போ நாயனார் என்ன பண்ணார், மலர் எடுத்து ஆவாகனப்படுத்தும் முகத்தானாக அப்படியே பூச்சொரிந்தானா அப்படியே சொல்கிறார் பாருங்க. ஒன்றும் உள்ளத்து உண்மையினால், இந்த ஒன்றும் உள்ளம் ஒன்றியிருந்து நினைமின்கள், அந்த ஒன்றியிருந்து அந்த ஒருமைப்பாட்டு காரணமாக உடையநாதன் திருமுடிமேல் சிவலிங்க திருமேனியின் உச்சியில் மந்தல் விரவு திருப்பள்ளி தாமம் சாத்தி, திருப்பள்ளி தாமம் மலர்கள் நீங்கள் ஆவாகனப்படுத்தும் போது உச்சியில் மலர் சொரியணும். இதுதான் விதி. சைக்கிளார் ஆகமம் சொல்கிறார், கேட்டுக்குங்க. சைக்கிளார் சொல்லுகிற ஆகமம், மலர் எங்கே சொரியணும்? உச்சியில். அது உச்சியில் மலர் சொரிந்து அந்த மூர்த்தியை அங்கே எழுந்தருளை பண்ணணும். செய்துட்டார். திருப்பள்ளி சாமம் சாத்தி, அதுக்கப்புறம் தான் திருமஞ்சனம் ஆட்டுதல். மஞ்சனம் ஆட்டுவதுக்கு அவர் என்ன வச்சிருக்கிறாரு? பால் வைத்திருக்கிறார். அந்த பால் குடத்தை எடுத்து அப்படியே பால் உகுத்து ஆட்டுகிறார். நன்று நிறை தீம்பார் குடங்கள் எடுத்து எப்படி ஆட்டுகிறாராம்? நயப்புற ஆட்டுதலும். நயப்பு அப்படின்னா மகிழ்ச்சி, விரும்பி. அந்த பால் அப்படியே அந்த திருமஞ்சனம் ஆட்டும்போது அவர் முகத்துக்குள்ளே அப்படி ஒரு புன்முறுவல், ஒரு மகிழ்ச்சி. அப்படியே பெருமான ஏன் ரசித்து மஞ்சனம் ஆட்டுகிறார். அபிஷேகம் பண்ணும்போது எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு இருக்கும்? அபிஷேகம் பண்ணணும்னா நாம் பண்ணாவே மகிழ்ச்சியோடு பாலை ஊற்றுமான்னு தெரியல. அடுத்தால் ஊற்றுறது அப்புறமேல். நாம் ஊற்றும் போதே அப்படியே ஒரு மகிழ்ச்சி. ஆஹா என்ன அழகாக இருக்கிறார் சாமி, என்ன அழகாக. அப்படி ரசித்து பால் ஆட்டுவோமா என்ன தெரியல, செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை நம்ம செய்யும்போது இப்படி ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு பதிவு பண்ணிவிட்டு போட்டு பார்த்தா தெரியுமான்னு தெரியல. ஏன் நம்ம சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக மஞ்சனை மாற்றமா இல்லை உருன்னு வச்சுக்கிட்டு நானும் பூசை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஊத்துறமா அப்படின்னு என்ன தெரியுங்கிறது செஞ்சு பார்க்கும்போது யாராவது பதிவு பண்ணி பார்த்தா தெரியும். அதுதான் நம்ம நிலைமை. அதனால் இங்கே சொல்கிறாரு, அப்படியே ஒரு நயப்புற ஆட்டுதலும், உள்ளத்தில் அப்படியே ஒரு பெரும் குதூகலம்.
பெருமானே இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததே அப்படின்னு மகிழ்ச்சியோடு திருமஞ்சனம் ஆட்டுகிறார். அங்கே மேலே ஒருத்தர் மரத்து மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு மகிழ்ச்சி பெருகுது, அவர் கோபம் பெருகுது. பாருங்க, பரவ மேன்மேல் எழும் பரிவும் மேன்மேல் எழும் பரிவும் பழைய பான்மை மிகும் பண்பும். பரவ மேன்மேல் எழும் பரிவும் பழைய பான்மை மிகும் பண்பும் விரவு மேதக்கவர் தம்பால் மேவும் பெருமை வெளிப்படுப்பான். அரவம் மேவும் சடை முடியார் அருளாம் என்ன அறிவு அழிந்து குறவுமேல் முது மறையோன் கோபமேவும் படி கண்டான். இல்லை, சேக்கிழார் போடுகிற அந்த நயம் பாருங்க. இவர் பால் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு அப்படியே திருமஞ்சனம் ஆற்றார். பரவ மேன்மேல் எழும் பரிவு. பரிவு அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். பரிவு, கண்ணப்பர் புராணத்தில் பரிவுனா அன்புன்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆக பரிவில்லாததோர் பரிவு தாம் ஒரு வடிவமாக அப்படிம்பார். அன்பு என்பதுக்கு வடிவம் கிடையாது, அது நேற்று வரைக்கும். இப்போ இருக்குது, இங்கே பாருங்கள், இதுதான் அன்பின் வடிவம். யார்? கண்ணப்பர் அப்படின்னார். அவதான் பரிசு அந்த வடிவம் இல்லாத பொருளுக்கு ஒரு வடிவம் சொன்னீங்கன்னா கண்ணப்பரை தான் சொல்லணுன்னார். அதனால் பரிவு எழுகின்ற நிலையில் பழைய பான்மை, இதுதான் வாசனைன்னு பேர். இதுதான் முற்பிறப்பில் கற்ற கல்வி. பூசனை ஒன்று தான் அடுத்த பிறப்புக்கு தொடரும், மறந்துடாதீங்க. மருத்துவம் அடுத்த பிறவிக்கு தொடராது. வக்கீல் படித்தோம்னா அடுத்த பிறவிக்கு தொடராது. ஐஏஎஸ் படித்தோம்னா அடுத்த பிறவிக்கு வராது. ஆனால் பூசை பண்ணுற அறிவு இருந்துச்சுன்னா அடுத்த பிறவிக்கு வரும். ஏன்? நமக்கு புராணம் சான்று. கோச்செங்க சோழ நாயனார் புராணத்தில் படித்தோமா இல்லையா? அவர் சிலந்தியாக இருந்து பூசை பண்ணவர் தான் அடுத்த பிறப்புக்கு அரசராக வந்து பூசை பண்ணாரே, கோயிலை கட்டினாரே. அப்போ அதுக்கு பேர் தான் வாசனைன்னு பேர். வாசனை அப்படின்னு சொல்லுவது. அப்போ இறைவனை நோக்கிய அறிவு ஒன்று தான் பிறவிதோறும் தொடரும். உலகியில் படிக்கிற கல்விகள் அந்த பிறவியோடு முடிஞ்சிடும், அடுத்த பிறவிக்கு தொடராது. அப்படி நீங்கள் இந்த பிறவியை விட்டு உயிர் பிரியும் போதே அந்த படிப்பும் முடிஞ்சிடும், வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் பூசைக்கான அறிவு அடுத்த பிறவியிலும் தொடரும் என்பதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. நீங்கள் ஆனை பூசை பண்ணுச்சு, சிலந்தி பூசை பண்ணுச்சு, குரங்கு பூசை பண்ணுச்சு அப்படின்னு படிக்கிற அத்தனை வரலாற்றையும் எடுத்து பாருங்கள். அது ஒரு தீவினை காரணமாக இடிந்த பிறப்பும் ஏற்கனவே செய்த புண்ணியத்தின் காரணமான உயர்ந்த அறிவையும் பெற்றிருக்கும். அறிவு உயர்ந்த அறிவு, அதுக்கான உடம்பு இழிந்த உடம்பு. நமக்கெல்லாம் உயர்ந்த உடம்பு, அறிவு மட்டும்தான் டேஷ். ஏன்? நம்ம தான் பூசிக்கலையே. நாமளும் பூசித்தோம்னா உயர்ந்த அறிவு பெற்றுக்கிறோன்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. அது பூசை பண்ணாலும் கோச்சிக்கிட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா அறிவினுடைய உச்சம் எதுன்னு கேட்டிங்கன்னா இறைவனை பூசிப்பது தான். உங்கள் அறிவு அழகாக இருக்குதுன்னா பூசிப்பீங்கன்னு அர்த்தம். அறிவு அழகு இல்லைன்னா இறைவனை பாட மாட்டோம், பூசிக்க மாட்டோம். எனவே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, ஆம் பாடுவர் நம் சிவனை. யார்? அறிவு அழகானவங்கள்லாம். அப்போ நீங்கள் புறத்தே அழகு இருக்கலாம், அறிவு அழகாக இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பூசை பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பூசை பண்ணுறவங்களா? ஆம், உங்கள் அறிவு அழகான அறிவுன்னு அர்த்தம். நான்லாம் பூசையெல்லாம் பண்ணுறது இல்லைங்க, சரி நன்றி வணக்கம் விட்டுருவோம் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. அதனால் இங்கே சொன்னார், அந்த பான்மை அது வாசனைன்னு பேர். பழைய பான்மை மிகும் பண்பும். எனவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை சொல்லுகிறார். பரிவும் பண்பும். பரிவுன்னா அன்பு, அந்த அன்பினால் விளைகிற பண்பும். அந்த பண்பும் விரவ ரெண்டும் கூடிய பிறகு மேதக்கவர். சொல் பாருங்க, பெரியவர். மேதகு ஆளுநர்னு சொல்கிறோமா இல்லையா? மேதகு ஜனாதிபதி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த மேதகு அப்படிங்கிற சொல்ல யாருக்கு பயன்படுத்துகிறாரு? விசார சருமனாருக்கு பயன்படுத்துகிறாருங்க சேக்கிழார் பெருமான். அப்பாவை சொல்லும்போது அவன் சொல்லிகிட்டு இருக்கிறார்.
ஆனால் இவரை சொல்லும்போது மேதக்கவர் பெரியவர், வயது 7 சொல்லும்போது அவர் பெரியவர். அவன் ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கும் அவன் அப்படின்னு தான் சொன்னார். அப்பாவை சொல்லும்போது அவன் சொன்னவர், மகனாரை சொல்லும்போது மகன்னு சொல்லலை, மகனார் விசார சருமனார் அப்படி தான் சொன்னார் பாருங்கள். எனவே மேதக்கவர் அவர் என்ன பண்ணார், தம்பால் மேவும் பெருமை வெளிப்படுப்பான். அதாவது சிவபெருமான் நினைக்கிறாராம் என்னென்னு, இந்த விசார சருமனாருடைய அன்பினுடைய ஆழத்தை இந்த உலகத்துக்கு காட்டணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தார். அதனால் என்ன பண்ணுறாராம், மறையவர் குலத்தில் வந்த எச்சதத்தனுக்கு தன் குழந்தை பூசை பண்ணுவதை பார்க்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு பதிலாக அறிவை மாற்றினார். அவர் இறைவன் பார்த்து நினச்சானா ஒரு செகண்டில் அறிவை மாற்றி விட்டுருவார். நான் வச்சுக்கோங்க, சாமி மாற்றிடாத கடவுளே அப்படின்னு நாம் காலை பிடிச்சிக்கணும். கோயிலுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தாருங்க, வராத நாளே இல்லைங்க, இன்றைக்கி வரதே இல்லைங்க, அப்படி நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணோம், இருக்கும்போதே சாமி இன்றைக்கி வந்துட்டுருக்கிறேன், நாளைக்கும் வரவை சாமி, இன்றைக்கி பாடிட்டுருக்கிறேன், நாளைக்கும் உன்னை பாடணுமையா, அவ்வளோதான் வரம், நான் எனக்கு வேறு வரம்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த வரத்தை கொடு நீ அப்படின்னு நாம் கேட்டு இப்போ வச்சுக்கணும். நாளைக்கு கேட்டுக்கலாமேன்னு நினச்சிங்கன்னா ஒருவேளை நமக்கு கேட்கறதுக்கான அறிவு இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறது? ஏன், ஒரு நொடி பொழுதில் இன்றைக்கி என்னென்னமோ மாற்றங்கள் நிகழ்ந்து விடுகிறது. கை கால் வராமல், பேச முடியாமல், ஒரு வகையான நோய்களுக்கு ஆட்படுகிறோம். அப்படியே நம்ம ஏதாவது கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா கேட்கவா முடியும்? நாளைக்கு கேட்டுக்கலான்னு நினச்சனே, ஐயையோ அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு நாளைக்கு கேட்கலாம்னு நினச்சது கேட்கவா முடியும்? கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுக்கணும், சாமி நாளைக்கெல்லாம் இப்போ சொல்லி வச்சுக்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பை எப்பவும் கொடு, உன்னை பாடுற வாய்ப்பை, உனக்கு பணி செய்கிற வாய்ப்பை, உன்னை வந்து வணங்குற வாய்ப்பு, இது அவன் கொடுக்கணும். அவன் கொடுத்தா தான் கிடைக்குங்க. அவன் கொடுக்கலன்னா காம்பவுண்டு சுவத்துக்கு பக்கத்தில் இருந்தாலும் உள்ளே வரமாட்டோம். நல்லா நினைவில் வைத்துக் கொடுங்க. அதுக்கு அந்த புண்ணியத்தை நீங்கள் முதல்ல செஞ்சு வச்சுருக்கணும். செஞ்சால் மட்டும் போதாது, செஞ்சதை அவன் கூட்டி வைக்கணுமே. எல்லோரும் தான் செஞ்சு வச்சுருக்கிறோம், செஞ்சவனுக்கெல்லாம் கூட்டியாக வச்சுட்டாரு இல்லை. அவர் யாருக்கு கூட்டி வைக்கிறாரோ அவங்க மட்டும்தான் வர முடியும். கூட்டி வைக்கலன்னா அது பேலன்ஸ் என்ன இருக்கும், புண்ணியம் டெபாசிட்டில் இருக்கும். அது என்னத்துக்கு வரல, பருவத்துக்கு வரலன்னு அர்த்தம். அது டெபாசிட் இருக்கிறது எப்போ வரும் தெரியலையே, நமக்கு வந்திருக்குது, நமக்கு வாய்த்து இருக்குது. அதனால் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின், நமக்கு கிடைச்சிருக்கு. இது புண்ணியத்தினால் கிடைத்திருக்குது, சிவம் கொடுத்ததுனால கிடைத்திருக்கு. நாமளும் செஞ்சு வச்சிருக்கிறோம், அது மட்டுமே காரணம் அல்ல, செஞ்சு வச்சதை அவன் கூட்டி வைத்திருக்கிறான், அதுதான் காரணம். கூட்டி வைக்கலன்னு இந்த வாய்ப்பு கிடைக்காது. எனவே அதை சொல்கிறார். இந்த வரி பார்த்து கொள்ளுங்க. இந்த மேதக்கவர்த்தம் பெருமை வெளிப்படுப்பாராய் அரவு மேவும் சடை முடியார் அருளாம். இந்த வரி தான் ரொம்ப முக்கியம். சடை உடைய பெருமானுடைய அருள் காரணமாக என்ன நடந்துச்சு, மறையவனுடைய அறிவு அழிந்து பூசையை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய தந்தை பூசையை பார்த்து மகிழாமல் கோபம் கொண்டான். மரத்து மேலே தான் இருக்கான்னு நினைக்காதீங்க, கோபத்தின் மேலவும் நின்னான்னார். அது பாருங்க, குறவு மேவும் முது மறையோன், குறவு குறாமரம், குறாமரத்து மேலே மட்டும் நிற்கல, கோபத்து மேலேயும் நிற்கிறான்னார். எங்கே நிற்கிறான்? கோபத்தில் நிற்கிறானா. குறாவு மேவும் முது மறையோன் கோபம் மேவும்படி கண்டான். இந்த காட்சியை பார்க்க பார்க்க அவர் ஒரு குடம் எடுத்து ஊற்றுனார், கோபம் வந்துச்சு. ரெண்டாவது குடம் அடப்பாவி, அப்புறம் இன்னொன்று கூட ஊற்றுனா, ஐயையோ ஊத்துறானே ஊத்துற அப்படின்னு, ஊத்துறாயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு மகிழ்ச்சி பெற வேண்டிய தந்தை ஒவ்வொரு குடமாக ஊற்ற ஊற்ற என்ன போச்சு, கோபம் உயர்ந்துக்கிட்டே போச்சு. இனி ஒரு கட்டத்தில் என்ன, எச்சதத்தன் பொறுமை இழந்துட்டான். இனி நாம் மேலே உட்காந்துலாம் பிரயோஜனம் இல்லை, கீழே இறங்கு அப்படின்னு வேகமாக ஓடி வருகிறான். பாருங்க, கண்ட போதே விரைந்து இழிந்து கடிது சென்று கை
தண்டு கொண்டு மகனார் திருமுதுகில் புடைத்து கொடு கொடிதாம் மொழி கூற தொண்டு புரியும் சிறிய பெருந்தகை தொண்டு புரியும் சிறிய பெரும் தோன்றலார்த்தம் பெருமான் மேல் மண்டு காதல் அருச்சனையின் வைத்தார் மற்ற ஒன்று அறிந்திலரால். இந்த காட்சியை அப்படியே பாருங்க. மேலேருந்து பார்த்த உடனே கோபம் வந்துருச்சு. ஏன்? மரத்தின் மேல் மட்டுமல்ல கோபத்தின் மேலும் இருந்ததுனால. ஏன் கோபம் வந்துச்சு? இறைவன் அருளாததுனால. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ சில நேரங்களில் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள், இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. நமக்கு ஏதாவது சில இடர் வருதுன்னா அந்த இடர் இறைவன் ஒரு வகையில் நமக்கு ஏற்படுத்துகிறாருன்னா, உங்களுடைய தொண்டின் உரைப்பை காட்டணும்னா சில இடர் கொடுத்தா தான் காட்டணும்னா, இடர் கொடுக்க இறைவன் தயங்க மாட்டான். ஏன்? உங்கள் அன்பை காட்ட வைக்கணுமே, அதுக்காக கொடுக்கப்படுவது தான். நீங்கள் இன்னொரு வகையாக புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய நாவுக்கரசர் வரலாற்றில் சமணர்கள் பழையாறை அப்படிங்கிற தலத்தை மணல் கொண்டு மூடிட்டாங்க. கோயில் மணல் மூடி கிடக்கிறது. அந்த பக்கம் வர்றார். உள்ளுக்குள்ளே அவருக்கு உணர்வு தோன்றியது, பெருமான் இங்கே இருக்கிறார்னு. கையெடுத்து கும்பிட்டார். பக்கத்தில் இருக்கோன்னா சொன்னால், ஐயா அது சிவன் கோயில் இல்லை, சமன் பாழி அப்படின்னாங்க. பார்த்தார், இல்லை உள்ள பெருமான் இருக்கிறார். அவ்வளோதான். என்ன பண்ணார்? ஒரு ஓரமாக போய் அமைதியாக உட்காந்துக்கிட்டார். ஒருத்தட்டையும் பேசலை. மௌனம் அப்படிங்கிற முறையில் அமைதியான முறையில் உட்காந்துட்டார். சாப்பிடலை, நோன்பு மேற்கொண்டார். ஒருத்தட்டையும் உரையாடலை, கம்முன்னு போய் உட்காந்துட்டார். எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியல. அன்னைக்கு இரவு சிவருமான் போய் சோழ மன்னன் கனவுல தோன்றி, எப்பா என்னுடைய அன்பன் சாப்பிடாமல் உட்கார்ந்துருக்கிறான், நீ போ பழையாறைக்கு போனீன்னா இந்த இடத்துல மணல் கொண்டு மூடி இருக்கும், அங்கே தோண்டி பாரு, நான் இருக்கிறேன், எடுத்து என்னுடைய அன்பன் வழிபாடு செய்வதற்கு வழி செய் அப்படின்னு சிவபெருமான் போய் மன்னன் கனவுல சொல்ல, மன்னன் அமைச்சரைகிட்ட சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து தோண்டி பார்த்தா சிவலிங்க திருமேனி இருக்குது. யார்கிட்டையுமே பேசுகிறீங்க திருநாவுக்கரசர். உலகத்தில் முதல்ல உண்ணான் நோன்பையும் அறப்போராட்டத்தையும் உலகத்துக்கு சொன்னவர் திருநாவுக்கரசு பெருமான். அப்படியே அமைதியான முறை உட்கார்ந்துட்டார். அந்த மாதிரி இந்த செயல் மட்டும் நடக்கலைன்னா திருநாவுக்கரசர் அமைதியான போராட்டத்தை உலகத்துக்கு வித்திட்டார் என்பது தெரியாமல் போயிருக்குமே. அப்போ இறைவன் தன்னைத்தானே மணல் மூடி அமர்ந்து கொண்டது நாவுக்கரசின் அன்பை உலகத்துக்கு காட்டுவதற்கு. அப்போ இவர் மேலே அவர் வச்ச அன்பை காட்டுறதுக்கு இறைவன் தன் மேலே மணலை மூடி உட்கார்ந்துக்கிட்டானே, என்னத்தை சொல்லுவீங்க? அதே தான் இங்கே இறைவன் விசார சருமருடைய அன்பு தன்பால் கொண்டிருக்கிறது எல்லையில்லாத அன்பு. அந்த அன்பை எப்படி காட்டுவது உலகத்துக்கு அப்படின்னு கேட்டால், அப்பா மகிழ்ச்சி அடைஞ்சார்னா இந்த அன்பு உலகத்துக்கு தெரியாமல் போயிடும். ஏன்? மகிழ்ச்சியின் காரணமாக வெளிப்படுத்தி சிவபாத இருதயர் வழி. குழந்தை பாட்டு பாடிச்சு, ஐயோ ஞானம் பெற்றுருச்சுன்னு கொண்டாடினவர் சிவபாத இருதயர். ஏன்? அவர் ஞானமுடைய குழந்தை வேண்டும் என்று தவம் இருந்தார். விசார சருமனார் வேண்டும் என்று எச்சதத்தன் தவம் இருந்ததாக செய்தி இல்லை. இல்லற வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் அவருக்கு ஒரு மகன் கிடைத்தாரு, அருமையான மகன் கிடைச்சது, வாழ்ந்து வருகிறான். இதுதான் இவனுக்கு இருக்கிற வேறுபாடு. அங்கே சிவபாத இறுதியருக்கு அதில்லை. திருநீற்று கோலத்துடைய தொண்டர்களை பார்க்க முடியலையே, நம்முடைய சோழ நாடு எங்கும் சமணம் மிகுத்திருக்கிறதே, பெருமானே சைவம் தழைக்க ஒரு மகவு கொடு அப்படின்னு வேண்டி கொண்டு இருந்ததுனால அந்த குழந்தை பாட இவருக்கு குதூகலமாகி போச்சு. ஐயோ என் குழந்தை ஞானம் பெற்று விட்டான்னு இவருக்கு மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சி இங்கே கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா மகிழ்ச்சியோடு இருந்து அந்த குழந்தை பூசை பண்ணுற பார்த்து இவரும் துணையாக இருந்தார்னா நாளைக்கு வரலாற்றில் வந்திருப்பாரான்னு தெரியல. ஏன்? இவர் செய்கிற செயல் அத்தகைய செயலை செய்ய போகிறார். அதுக்காக தான் சொல்கிறார். அதனால தான் அறிவு அழிந்து. எதனால்? சடையான் அருளால். சிவபெருமானுடைய அருள்
அவனுடைய அறிவில் இருந்து அந்த அறிவை மாற்றியது. எனவே அந்த செயலை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டிய தந்தை மகிழ்ச்சி அடையாமல் கோபம் கொண்டான். அதனால் இப்போ கீழே இறங்கி வரான். கண்ட பொழுதே விரைந்து இழிந்து மரத்தை விட்டு கீழே இறங்கி கடிது சென்று, அங்கிருந்து வந்ததே கீழே வேகமாக இறங்குனா, போகும்போது மெல்ல போகலை, வேகமாக போகிறான். விரைந்து கடிது சென்று அப்படியே பக்கத்தில் பார்த்தான். ஒரு கோல் கடந்தது. ஏன், ஆணிரை மேய்க்கும்போது ஒரு கோல் எடுத்துகிட்டு போவார்ல, அந்த கோல் அவங்கம்மா அந்த கோலா இல்லை, இவன் வேற ஒரு கோல். அது அங்கேருந்து பாருங்கள். அப்படியே பார்த்தான். ஒரு கைத்தண்டு கையில் எடுத்து என்ன பண்ணான், ஓங்கி முதுகில் அடிக்கிறான். ஒரு குழந்தை பூசை பண்ணுற பார்த்துட்டு இப்படி அடிக்கலாமா? ஆனால் அவனுடைய அறிவுக்குள்ளே இந்த குழந்தையை அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் தோன்றுச்சு. அவன் பாட்டுக்கு ஓங்கி அடித்தான் பாருங்க. இப்போ இவர் தன்னை மறந்து பூசிப்பதனால அடித்தது அவருக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு அப்படியே மகிழ்ச்சியோடு பூசை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இவன் இங்கே ஓங்கி அடிக்கிறான். அடித்தோன்னே வலிச்சிருக்கணும் அல்லவா, வலிக்கலை. ஏன் வலிக்கலை? வலிக்காமலாம் இல்லை, அந்த வலி அறிவுக்கு போகலை. ஏன், அறிவு இறைவனை பற்றி நிற்கிது. அதனால் புறத்தே இருக்கக்கூடிய வலி அவருக்கு புலப்படல். இதுதான் நிலை, மறந்துடாதீங்க. ஒரு மயக்க மருந்து கொடுத்துட்டா நம்ம ஊசி போட்டு அல்ல மாத்திரையை போட்டு அப்படியே படுத்துட்டோம்னா மயக்கத்துக்கு போயிடும். டாக்டர் கிழிச்சாருன்னா வலிக்க மாட்டேங்குதே. ஏங்க, அதுதான் அறிவு செயல்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுத்துட்டார்ல. இந்த சாதாரண மருந்தே இந்த வலி தெரியாமல் மறைக்கும் அப்படின்னா, சிவபெருமானாகி அந்த அன்பு வடிவத்தில் ஒன்றுபட்டும்னா உலகம் நினைவுக்கு வருமா, உடம்பு நினைவுக்கு வருமா? ஒன்றுமே வராது, எல்லாத்தையும் மறந்துடும். அதான் ஊன் கெட்டு உயிர் கெட்டு நான் கெட்டவா பாடி தொல்லேனம் கொட்டாமோ. அப்போ எல்லாம் கெட்டு நிற்கும். ஏன் கெட்டு நிற்கும்னா அதை பற்றிய பாதிப்பு அறிவுக்குள்ளே வராது. எப்போ ஒன்றுபடுகிற பொழுது, மறந்துடாதீங்க, பூசையில் ஒன்றுபட்டு விட்டால் நமக்கு உலகம் மறந்துவிடும். உலகம் மறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை மறந்துடுவோம். நாம் உட்கார்ந்துருக்கிறோம், நிற்கிறோம், பாட்டு பாடுறோம், எதுவுமே இருக்காதுங்க, எல்லாம் மறந்து போயிடும். ஆனால் நமக்கு நினைவு இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாகவே இருக்கும். அப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? வீட்டில் இருக்கிறோம். நமக்கு என்ன இருக்குது? இன்னவா இருக்கிறோம், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், இதெல்லாம் நினைவோடு பண்ணுவது. நினைவு அந்த இறைவன்கிட்ட ஒன்றுபட இது எங்காவது ஒரு பக்கம் அப்படியே நின்று போகும் பாருங்கள். அப்போ தான் அந்த அனுபவம் நிகழும். அது அறிவுக்குள்ளே நிகழ்வது. அதை வெளியில் வார்த்தைகளால் சொல்ல இயலாது. அது அவங்கவுங்களுக்குரிய அனுபவத்துக்குரிய ஒன்று. இப்போ விசார சருமனார் தன்னை மறந்து இருக்கிறார். அவருக்கு யாரும் தெரியல. இப்போ அவருக்கு ரெண்டு தான் தெரிஞ்சது. ஒன்று சிவபெருமான், இன்னொன்று பால் கொண்டு ஆட்டுகிற செயல். பால் கொண்டு ஆட்டுகிறார், அவ்வளோதான். அவருக்கு வேறு எதுவுமே தெரியல. அதை தொடர்ந்து பாலாட்டி கொண்டே இருக்கிறார். இவர் ஓங்கி அடித்தார் முதுகில். பாருங்கள், சொல் பாருங்கள். கடிது சென்று கை தண்டு கொண்டு மகனார் திருமுதுகில், அந்த சொல் பாருங்க, அடித்துன்னு சொல்லலை, புடைத்து. இந்த புடைத்துங்கிற சொல்ல இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறோம். எங்கே ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். மாணிக்கவாசர்கிட்ட பார்த்துக்கலாம். பெரிய புராணத்தில் பசுவினுடைய அந்த கன்று இறந்த நிலையில் தாய் பசு போய் தூங்கி கொண்டு இருந்த மணியை தன் கொம்பால் புடைத்தது. அந்த கொம்பை கொண்டு அந்த மணி என்ன பண்ணுச்சு? வேகமாக போய் அடிச்சுது. அடித்ததுன்னு சொல்லலை சேக்கிழவன், தன் கொம்பால் புடைத்தது. காவலன் சொன்னால் இது தன் கொம்பால் அசைத்ததுன்னா. ஏன், அவனுக்கு அசைத்தது மாதிரி தெரிஞ்சது. ஆனால் பசு என்ன பண்ணுச்சு? கொம்பால் அடித்தது. அந்த அடித்தது என்பதுக்கு புடைத்து. அந்த சொல் இங்கே பாருங்கள், புடைத்த. அப்போ புடைத்த அடித்துன்னு அர்த்தம். அப்போ முதுகலை அடித்த பிறகும் அவர் என்ன பண்ணலை? அதை பற்றி சட்டையே பண்ணலை. அடுத்து என்ன சொன்னான் பாருங்க, கொடிதாம் மொழி கூற. அதெல்லாம் சேக்கிழார் எழுதலை. கொடிய சொற்களை சொன்னான், இவ்வளோதான் சொல்லியிருக்கிறார். அந்த கொடிய சொல் என்னன்னு சொல்லலை. ஏன்? தீங்குக்குரிய சொல்லை சொல்ல மாட்டார் சேக்கிழார் பெருமான், அதனால் சொல்லலை. நீங்கள் உய்த்து உணர்ந்து கொண்டு நம்மகிட்டே விட்டுட்டார்.
நீங்கள் தான் அது என்ன கொடுமை சொல்லியிருப்பாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கின்றார். கொடிதாம் மொழி கூற, முதல்ல அடித்தான், அடித்த பிறகு கடுமையான சொற்களை சொல்லுகிறான். ரெண்டுமே அவர் பொருட்படுத்தலை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தொண்டு புரியும் சிறிய பெரும் தொன்றலார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தொண்டு புரிந்து கொண்டு இருக்கிறார். இது பூசை தான் அவருக்கான தொண்டு. எனவே அப்பா பாட்டுக்கு திட்டிக்கிட்டு இருக்கிறார், அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அடித்ததும் தெரியல, திட்டும் தெரியல, அவர் பாட்டுக்கு பால் ஊற்று கொண்டு இருக்கிறார். இந்த நிலை பெறணும்னா எவ்வளவு அந்த தவ வலிமை இருக்கும் நினச்சி பாருங்க. ஒரு நம்மால் படிக்கும்போது நமக்கு ஆசையாக இருக்குது, நமக்கு ஒரு நாள் இது வாய்க்காதான், ஆனால் எப்போ வாய்க்குன்னு தெரியல. ஆனால் அந்த பூசையில் எல்லாம் மறந்து இறைவனோடு ஒன்றுபட்டு நிற்கிற ஒரு ஆனந்தம் இருக்குது பாருங்கள், அதுதான் பேரானந்தம். அந்த பேரானந்தத்தை நுகர்ந்துட்டால் உலக வாழ்க்கை இன்பமாக தெரியாது. அதனால் சொல்லார், அதனால் தொண்டு புரியும் சிறிய பெரும் தொன்றலார். தோன்றலார் பெருந்தகைன்னு அர்த்தம். பெரிய சிறிய பெருந்தகையாகியவர் பெருமான் மேல் மண்டு காதல் அர்ச்சனையின் வைத்தார், மற்ற ஒன்று அறிந்திலரால். அவருக்கு எதுவுமே தெரியலைங்க, அவர் பாட்டுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் கோபம் கூடுதலாயிற்று. என்ன பண்ணுகிறான் பாருங்க. மேலாம் பெரியோர் பலகாலும் வெகுண்டோன் அடிக்க, மேலாம் பெரியோர் பலகாலும் வெகுண்டோன் அடிக்க, வேறு உணரார் பாலார் திருமஞ்சனம் ஆட்டும் பணியில் சலியாது கண்டு. பாலாம் திருமஞ்சனம் ஆட்டும் பணியில் சலியாதது கண்டு, மாலார் மறையோன் மிகச் செயிர்த்து வைத்த திருமஞ்சன குடப்பால் காலால் இடறி சிந்தினான். கையால் கடமை தலை நின்றான். காலால் இடறி சிந்தினான், கையால் கடமை தலை நின்றான். இந்த பாட்டில் அவர் என்ன பண்ணான்னு சொல்றார். மேலாம் பெரியோர், இது விசார சருமனார். மேலாம் பெரியோர் தன்னுடைய தந்தை பலகாலும் அடிக்க, ஒரு கால் அடிக்கலைங்க, ஒரு முறை அடிக்கலை, பல முறை அடிச்சிருக்கிறார். இதெல்லாம் நம் காட்சியில் பார்த்தாவே கலங்கிடும். அடி வாங்கி கொண்டவர் எப்படி இருக்க, அது அவருக்கு எதுவுமே தெரியாது, தன்னை மறந்து இருக்கிறார். நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்க, சிவத்தினிடத்தில் ஒன்றுபட்டு நின்று விட்டால் அந்த அன்பருக்கு செய்வது சிவத்துக்கு செய்வதாகத்தான் கருதப்படும். அதனால தான் மார்க்கண்டேயன் கயிறை வீசும்போது, மார்க்கண்டேயன் மீது ஏமா வீசுனா பார்த்தீங்களா, அவர் சிவபெருமானோடு ஒன்றுபட்டுட்டார்னு பார்த்தோன்னே கயிறு வீசாமல் கம்முன்னு இருந்திருக்கணும் அவன். ஆனால் என்ன பண்ணாவன், நான் மார்க்கண்டேயர் மேலே தானே வீசுறேன்னு வீசினான். ஆனால் அது அவர் என்னவா இருக்கிறாரு, சிவமாம் தன்மையில் நின்றதுனால கயிறு வீசுன்னே சிவம் வெளிப்பட்டு எட்டி உதச்சுது அவனை. அதே கதை தான் இப்போ அங்கே அவரே வெளிப்பட்டார், இங்கே வெளிப்படக்கு வேறு வழியில் காட்டுகிறார் பாருங்கள். மேலாம் பெரியோர் பலகாலும் வெகுண்டோன் அடிக்க, வெகுண்டவன் பலகாலும் அடிக்க, மேலாம் பெரியோர் வேறு உணரார். கொண்டு கூட்டிக்குங்க, மாற்றி போட்டுங்க சொல்ல. எனவே வெகுண்டோன் பலகாலும் அடிக்க, மேலாம் பெரியோர் வேறு உணரார். அவருக்கு பூசையை தவிர்த்து வேறு ஒன்றுமே தெரியலைங்க. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பூசை தான், வேற ஒன்றும் தெரியல. பாலால் திருமஞ்சனம் ஆட்டும் பணியில் சலியாதது கண்டு, அந்த செயலை மாறாமல் அப்படியே அடுத்தடுத்து குடங்கள் எடுத்துக்கொண்டு மஞ்சனை மாட்டிக்கொண்டே இருக்கிறார். இப்போ அப்பாவுக்கு என்ன கோபம், நாம் திட்டுறோம், அவன் காதில் வாங்கலை, அடிக்கிறோம், காதில் வாங்கலை, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு கோபம் இப்போ என்னாச்சு, முன்னையினும் அதிகமாயிற்று. சொல்லார், மாலா மறையோன், மால் ஆம் மறையோன், மயக்கமுடைய மறையவன் மிகச் செயிர்த்து ரொம்ப கோபம் கொண்டு வைத்த திருமஞ்சன குட பால். இப்போ அவரை அடிக்கும்போது அவருக்கு தெரியல,
ஆனால் பால் குடம் வச்சுருந்த குடம் இருக்கும் பாருங்க, அந்த குடத்தை காலால் எட்டி உதைச்சான். இப்போ தான் அவருக்கு தெரியுது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இறைவனுக்குரிய பொருளுக்கு இடையூறு வந்த பொழுது பார்க்கிறார், தன்னை அடிக்கும் போது அவருக்கு தெரியல. இதான் நிலை. அதனால் சொன்னார், சலியாதது கண்டு மாலா மறையோன் மிகச் செயிர்த்து வைத்த திருமஞ்சன குடப்பால் காலால் இடறி சிந்தினான். காலால் எட்டி உதைச்சான் பால் குடத்தை. யார்? கீழ்மை செயலை செய்கின்பதில் தலை நின்றான்னார். அந்த சொல் பாருங்க, கை அப்படிங்கிற சொல்லுக்கு கையார் கடமை தலை நின்றான். அப்போ சிறுமை செயலில் தலை நின்றவனாகிய எச்சதத்தன் என்று குறிப்பிடுகிறார். அப்போ இந்த இடத்துக்கு கை என்பதுக்கு சிறுமை என்ற பொருளில் கையாளப்படுகிறது. ஒழுக்கம் என்ற ஒரு பொருளும் உண்டு. இங்கே இந்த இடத்துல கை என்பதுக்கு சிறுமை என்ற பொருளாயிற்று. எனவே சிறுமை செயலில் தலை நிற்கக்கூடிய எச்சதத்தன் அப்படின்னார். இப்போ பால் குடத்தை எட்டி உதைத்த உடனே அப்போ தான் விசார சருமனார் அப்படி பார்க்கிறார். பாருங்கள், சிந்தும் பொழுதில் அது நோக்கும் சிறுவர் இறையில் தீயோனை தந்தை எனவே அறிந்து அவன் தன் தாள்கள் சிந்தும் தகுதியினால் முந்தை மருங்கு கிடந்த கோல் எடுத்தார்க்கு அதுவே முறைமையினால் வந்து மழு ஆயிட எரிந்தார் மண்மேல் வீழ்ந்தான் மறையோனும். இதை சொல்கிறாரு, இந்த பால் குடத்தை எட்டி உதைச்ச உடனே அப்படியே பார்க்கிறார். பார்த்தா யாருன்னு பார்த்தா யாரோ ஒருவர் இல்லை, அப்பான்னு தெரிஞ்சுது. தந்தை என்று தெரிந்த பிறகு என்ன பண்ணார்? தந்தையாகவே இருந்தாலும் இறைவனுடைய பூசனைக்குரிய ஒன்றில் இடையூறு செய்வது குற்றம். ஏன் இதெல்லாம் சிவாகமத்தில் இருக்குது. எங்கே இருக்குதுன்னா சிவாகமத்து. ஏன் அதெல்லாம் முன்னையே படிச்சுட்டாரே, முந்தை பிறப்பில் படித்த படிப்பது. அதனால் அந்த அறிவு தொடர்ச்சியினால தான் இப்போ பூசை பண்ணிகிட்ருக்கிறார். அதனால் சிவபூசைக்கு இடையூறு என்பதனால அவர் தந்தையாகவே இருந்தாலும் தண்டனைக்குரியவர். அப்போ என்ன பண்ணணும்? தண்டிக்க வேண்டும். எப்படி தண்டிப்பது? பக்கத்தில் பார்த்தார், ஒரு கோல் இருந்தது. அந்த கோல் அப்படி எடுத்தார் பாருங்க, அந்த கோல் மழுவாக மாறியது. கோல் எப்படிங்க மழுவாக மாறும்? இங்கே தான் நீங்கள் நுட்பத்தை கவனிக்கணும். அவர் சிவநெறியில் அழுந்தி நின்றதுனால, அறிவு சிவமாக இருந்ததுனால செய்வது அத்தனையும் தவமாகும் அல்லவா? எனவே சிவமான சிந்தனையில் இருந்ததனால் தொட்டவுடனே அந்த கோல் மழுவாக மாறியது. எடுத்து வெட்டினார் காலை. ஒரு காலை அல்ல, 2 காலும் வெட்டப்பட்டது. எட்டி உதைத்த காலையும் வெட்டினார், ஊன்றிய காலையும் வெட்டினார். அதான் சொல்றார், முந்தை மருங்கு கிடந்து கோல் எடுத்தார்க்கு அதுவே முறைமையினால். அது என்ன முறைமையினால் அப்படின்னு கேட்டால், இறைவனுடைய ஆணையின் வண்ணம் அந்த சிவநெறியில் ஒன்றி இருந்த காரணத்தினால வந்து மழுவாயிட எரிந்தார். அதனால் மண்மேல் வீழ்ந்தான் மறையோன். 2 காலும் வெட்டப்பட்ட நிலையில் கீழே விழுந்துட்டான் எச்சதத்தன். இப்படி விழுந்த நிலையில் என்னன்னு பாருங்கள், எரிந்த அதுவே அச்சனையின் இடையூறு அகற்றும் படையாக மறிந்த தாதை 2 தாளும் துணித்த மைந்தர் பூசனையில் அறிந்த இடையூறு அகற்றினராய் முன்பு போல் அச்சித்திடப் புகழும் செறிந்த சடைநீள் முடியாரும் தேவியோடு விடையேறி. இப்போ அப்பாவின் காலை வெட்டிட்டார். வெட்டியவர் கீழே விழுந்த உடனே ஐயையோ அப்பா என்னாச்சுப்பா அப்படிலாம் கேட்கல. அவன் வெட்டுப்பட்டு கீழே விழுந்து கதறி அழுது புரண்டு கிடக்கிற இவர் பாட்டுக்கு சட்டையே பண்ணலை. அடுத்த குடத்தை எடுத்து பால் வெட்ட ஆரம்பிச்சிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டால், இதாங்க என் நிலை. யார் அவரவர் உடைய அறிவில் அவங்க அறிவு எதில் ஈடுபட்டு இருக்கிறதோ
அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது மற்றவர்கள் பொருட்படுத்தப்பட மாட்டார்கள், அது தந்தையாகவே இருந்தாலும் சரி. இதுதான் இலக்கு. இது எல்லோருக்கும் பொருந்தும், அவரவருக்குள்ளே இருக்கக்கூடியது. அன்பு நிலையிலும் பொருந்தும், கோபமாக இருந்தாலும் பொருந்தும். அதான் நிலை. எனவே சொல்கிறாரு, எரிந்த அதுவே அர்ச்சனையின் இடையூறு அகற்றும் படையாக. அந்த கோல் மழுவாயிட அதுவே இப்போ இடையூறு அகற்றியது. மறிந்த தாதை இருதாலும் துணித்த, 2 காலை வெட்டிய மைந்தர் பூசனையின் அறிந்த இடையூறு அகற்றினராய், பூசை இடையூறு அகற்றிவிட்டு முன்பு போல் அர்ச்சித்திட புகழும், முன்பு போல் அர்ச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்படி பார்த்தோன்னே பெருமான் பார்க்கிறார், எப்பா அப்பான்னு தெரிஞ்சதுன்னா விட்டுடுவேன்னு பார்த்தேன். யார் எட்டி உதைச்சா? ஐயோ அப்பாவா, ஐயோ அப்பாலாம் உதைச்சிட்டாரு, சிவசிவா சிவசிவா அப்படின்னு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டுருந்தாருன்னா சிவபெருமான் வந்திருக்க மாட்டார். என்ன பண்ணார்? அப்பாவாக இருந்தாலும் பூசைக்குரிய பொருளை எட்டி உதைச்சது குற்றம். இப்போ ஒரு வேளை இவர் மன்னிச்சிட்டார்னா என்ன ஆகும் தெரியுங்களா? இவர் விசார சருமர் தண்டிக்காமல் விட்டுட்டார்னா நரகத்துக்கு போய்த்தான் மேலே வரணும். அதனால் இப்போ நீங்கள் விசார சருமர் உங்களுக்கு மேம்போக்காக பார்த்தா அப்பாவை தண்டித்த மாதிரி தெரியும், ஆனால் உண்மையிலேயே தண்டித்ததும் தண்டனை தான். இருந்தால் நரகத்துக்கு போகாமல் தடுத்துட்டார் அவர். அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, அரசு அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும். நீங்கள் சட்டத்தின் பிடியில் நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் இறைவன் சட்டத்தில் தப்பிக்கவே முடியாது. தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். நீங்கள் எங்கேயும் தப்பிக்க முடியும். இன்றைக்கி சாட்சிகளை நீங்கள் மாற்றலாம், என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம், ஆனால் செய்த குற்றத்துக்கான தண்டனையை இறைவனுடைய நீதிமன்றத்தில் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்முடைய நீதி நூல்கள் அனைத்துமே தப்பு செஞ்சால் தண்டனையை தலை வணங்கி ஏற்றுக்கன்னு சொல்லிச்சு. நீங்கள் தவறுக்கான தண்டனை இப்போவே அனுபவிச்சிட்டிங்கன்னா நரகத்துக்கு போக வேண்டிய வேலை இல்லை. ஒருவேளை அந்த தண்டனையை நீங்கள் ஏற்றுக்காமல் மறைச்சிங்கன்னா நரகம் நமக்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் தான் முடிவு பண்ணணும், இப்போ அனுபவித்து கழிச்சிக்கலாமா இல்லை அங்கே போய் கழிச்சிக்கலாமா. அங்கே போனால் இன்ட்ரெஸ்ட்டோடு கிடைக்கும், இங்கே இன்ட்ரெஸ்ட்டாக அனுபவிச்சிட்டோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்று. அது நம்ம கையில் இருக்குது. நீங்கள் தவறுக்கு தண்டனை வாங்கிக்கலாம்னு நினைப்பீங்களா, தவறை தள்ளி போகலான்னு நினைக்கிறோமா, நம்ம மனநிலையை பொறுத்ததுங்க. ஆனால் நினைவில் வைத்துக்கொள்ளுங்க, செய்தது தான், அதுக்கான வினை வரும். வினை எப்போது வாராது இருக்கும்? இறைவன் குருவாக வந்து அருள் செய்தான்னா அந்த வினை கழிவு நடக்கும். எப்போ பழவினை என்கிற சஞ்சித வினை இறைவன் குருவாக வந்து நீக்குவார். ஆனால் கொண்டு வந்த வினை அனுபவித்து தான் ஆகணும். இதுதான் வினை சட்டமாக இருக்கிறது பாருங்கள். எனவே சொன்னார், அறிந்த இடையூறு அகற்றிய நிலையில் மீண்டும் அர்ச்சனை புகக்கூடிய வண்ணமாக அதுக்குள்ளே புகும்போது பெருமான் பார்த்தாரு, உமையம்மையோடு எதிரே நிற்கிறாராம். அப்போ என்ன சொல்கிறார்? இங்கே பார்த்தியா, என் மீது கொண்ட அன்பின் காரணமாக அப்பாவை காலையே வெட்டிட்டார் இவர் அப்படின்னு நிற்கிறாராம். சொல்கிறார், பூதகணங்கள் புடைசூல புராண முனிவர் புத்தேளிர் வேத மொழிகள் எடுத்து ஏத்த விமலமூர்த்தி திருவுள்ளம் காதல் கூற வெளிப்படலும் கண்டு தொழுது மனம் கழித்து பாத மலர்கள் மேல் விழுந்தார் பத்தி முதிர்ந்த பாலகனார். இப்போ பூசை பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அப்பா காலை வெட்டிட்டு மீண்டும் பூசைக்கு வந்தாச்சு. இதை பார்த்துன்னு இறைவன் முன்னே தோன்றி நிற்கிறார். எந்த பெருமானை இங்கே பூசை பண்ணாரோ அவர் முன்னே நிற்பதை பார்த்தோன்னே என்ன பண்ணார்? கைகள் குவித்து நேராக அவருடைய திருவடியை போய் அப்படி சிக்கனை பிடிச்சிக்கிட்டாரு விசார சருமர். சொல்கிறார் பாருங்கள், பூத கணங்கள் புடைசூல புராண முனிவர் புத்தேளிர். முனிவர்கள் தேவர்கள் முதலானவங்கெல்லாம் வேத மொழியை எடுத்து ஏற்ற விமலமூர்த்தி, சிவபெருமானுக்கு பேர் விமலமூர்த்தி அப்படி பேர். சிவமூர்த்தி ஆகிய பெருமான் விமலமூர்த்தி திருவுள்ளம் காதல் கூற வெளிப்படலும், அந்த திருமேனியை பார்த்த மாத்திரத்தில் கண்டு தொழுது, பார்த்த மாத்திரத்தில் கைகளால் தொழுது, பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா திருவுள்ளம் இறைவன் அருள் செய்த நிலையில்
மனம் மகிழ்ச்சியோடு அவனுடைய பாத தாமரைகளை அப்படியே சிக்கன பிடித்தார். யார்? பத்தி முதிர்ந்த பாலகனார். அவருக்கு உடம்பு தான், வயது தான் சிறிய வயது, ஆனால் பக்தியில் ரொம்ப பெரியவர். முதிர்ந்த பத்தி முதிர்ந்த பாலகனார் என்று குறிப்பிடுகிறார். அப்படி கொடுத்து திருவடியில் விழுந்து வணங்கும்போது பெருமான் பார்க்கிறார், மகிழ்ச்சி அடைந்தார். மகிழ்ச்சி அடைந்து அடுத்து என்ன பண்ணார் சொல்லார். தொடுத்த இதழி சூழ் சடையார் துணைத்தாள் நிழற்கீழ் விழுந்தவரை, தொடுத்த இதழி சூழ் சடையார் துணைத்தாள் நிழற்கீழ் விழுந்தவரை எடுத்து நோக்கி நம் பொருட்டால் ஈன்ற தாதை விழ எறிந்தாய். நம் பொருட்டால் ஈன்ற தாதை விழ எறிந்தாய். அடுத்த தாதை இனி உனக்கு நாம், அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று அருள் செய்து அனைத்து அருளி மடுத்த கருணையால் தடவி உச்சி மோந்து மகிழ்ந்து அருள. ஒரு அப்பா என்ன செய்வாரோ அத்தனையும் சிவபெருமான் செய்தார். அது சொல்கிறார் பாருங்க. தொடுத்த இதழி, இதழி என்பது கொன்றை மலர். தன்னுடைய சடையில் கொன்றை சூடி இருக்கிற பெருமான். தொடுத்த இதழி சூழ் சடையார், கொன்றை மாலை சூட்டி இருக்கிற சிவபெருமான் தனது திருவடியில், அது ரெண்டு கால் இல்லைங்களா, துணைத்தாள், துணையோடு கூடிய தாள், துணைத்தாள். அதனால் அம்மையப்பராகிய திருவடியில் விழுந்தவரை, திருவடி நிழற்கீழ் விழுந்தவரை எப்படின்னாரு? எடுத்து. இதைத்தாங்க ஞானசம்பந்த பெருமான் அப்பரிடத்தில் செய்தார். இதைத்தான் குலச்சிறையாற்றியும் செய்தார். காலில் விழுந்தவங்களாம் என்ன பண்ணார்? திருஞான சம்பந்த தன் கையால் எடுத்து அப்படி நிறுத்தி அவரை அப்படியே கட்டி தழுவி. இது சீர்காழியில் நடந்தது. அதுபோல் பூந்துருத்தியினுடைய எல்லையில் இந்த காட்சி நடக்கிறது. இது மாதிரி புகழூர் எல்லையிலும் நடந்தது. 3 முறை நடந்தது. அப்பர் சுவாமிக்கும் ஞானசம்பந்த பெருமானும் சந்தித்த சந்திப்பில் 3 முறை இதுபோல் நிகழ்ச்சி உண்டு. இங்கே நம்முடைய குலச்சிறையார் ஞானசம்பந்தன் திருவடி விழுந்த பொழுது எடுத்து நிறுத்தினார், நோக்கினார், அப்புறம் திருவாய் மலர்ந்து அருளினார். இதெல்லாம் அங்கே வரும்போது நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி இங்கே சிவபெருமான் என்ன பண்ணார்? எடுத்து நோக்கி சொல்கிறாரு, என் மீது கொண்ட பக்தியின் காரணமாக உன்னை பெற்ற தந்தையின் தாள் நீ தடிந்ததுனால கவலைப்பட வேண்டாம். உனக்கு இனிமேல் நானே தாயும் தந்தையுமாக இருப்பேன். சொன்னாலும் சொல்லினேன், அவர் தான் எல்லாருக்கும் தாயும் தந்தையும். ஆனால் இப்போ நாம் சொல்லலாம், எனக்கு அவரை தெரியும்னு சொல்லி யாரை வேணாலும் காட்டலாம். உதாரணத்துக்கு வச்சுக்குமே, எனக்கு பிரதமரை தெரியுங்க அப்படிங்கலாம். சரி, பிரதமருக்கு உன்னை தெரியுமாயா? அது யாருக்கு தெரியும்? எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எனக்கு சிவபெருமான் தெரியும். சரி, சிவபெருமான் உனக்கு தெரியுமா? அவர் சொல்லணுமே, நம் தொண்டன் இவன் அப்படின்னு நான் சொல்லலாம் அவர் தான் என் தலைவர்னு. ஏன் எல்லாரும் தான் சொல்லலாம் அவர் தான் தலைவர்னு. ஆனால் அவர் 63 தான் சொன்னார், என் தொண்டன் இவன். ஏன் அவர் வேற யாரையும் சொல்லலையே. அவர் வீடு தேடி யாருக்கு வந்தார்? இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்து இவன் என் தொண்டன், இவன் என் அடியான் என்று அவர் தானே அடையாளம் காட்டினார். அப்படி அடையாளம் காட்டினவங்க இன்னைக்கு வரைக்கும் 63 தானே. ஏதாவது கூடுதலாக வந்துச்சா என்ன? இல்லையே. அப்போ இறைவனால் அடையாளம் காட்டப்பெறுதல் என்பது எவ்வளவு பெருமைக்குரியது. அதை தான் இங்கே சொன்னார். எடுத்து நோக்கி நம் பொருட்டால் ஈன்ற தாதை விழ எறிந்தாய். அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று அருள் செய்து அப்படியே கட்டி பிடிச்சு உச்சி மோந்து அருள் செய்கிறான் சிவபெருமான். எனவே மடுத்த கருணையால் தடவி, தலையை தடவி உச்சியில் ஒரு முத்தம் கொடுத்து சாமி மகிழ்ந்து அருள் செய்தார். என்ன செய்கிறார் பாருங்க. செங்கன் விடையா திருமலர்க்கை தீண்ட பெற்ற சிறுவனார் அங்கன் மாயை யாக்கையின் மேல் அடவின், அங்கன் மாயை யாக்கையின் மேல் அளவின்று உயர்ந்த சிவமயமாய் பொங்கி எழுந்த திருவருளின் மூழ்கி பூ மேல்
அயன் முதலாம் துங்க அமரர் துதி செய்ய சூழ்ந்த ஒளியில் தோன்றினார். இப்போ விழுந்தவரை எடுத்து நிறுத்தி கட்டிப்பிடித்து உச்சி மோந்து இதெல்லாம் கொடுத்த உடனே அந்த உடம்பு மாயை ஆகிய யாக்கை அருள் உடம்பாக ஆயிற்று. ஏன்? சிவபெருமான் தொட்டதுனால. அவருடைய உடம்பை தொட்டார் பாருங்க, அப்படியே அந்த உடம்பு அருள் உடம்பாக மாறிற்றுங்கிறார். செங்கன் விடையார் திரு மலர்க்கை தீண்ட, தன் திருக்கு கைகளால் அவரை தொட்டு எடுத்து நிறுத்திய நிலையில் சிறுவனார் அங்கன் மாயை யாக்கையின் மேல், இந்த உடம்பு மாயாகாரியமான உடம்பு அது மாறி அளவின்று உயர்ந்த சிவமயமாய், இப்போ அந்த உடம்பு என்ன ஆகிப்போச்சு? சிவ உடம்பாயிற்று. அப்போ சிவ கரணங்களாக ஆயிற்று. நம்மளை போல மாயாகாரியமான கரணங்களாக இல்லாமல் அவருக்கு சிவ கரணங்களாக, கருவிகளும் கரணங்களும் சிவமயமாயிற்று. அதனால் பொங்கி எழுந்த திருவருளின் மூழ்கி திருமால், பிரமன், தேவர்கள் முதலானவர்கள்லாம் போற்றி செய்ய அப்படியே ஒளி மிகுந்தவராக தோன்றுகிறார் விசார சருமனார். அப்படி ஆன உடனே பெருமான் என்ன பண்ணுறார் பாருங்க. அண்டர் விரானும் தொண்டதமக்கு அதிபனாக்கி அனைத்தும் நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனமும் உனக்காக சண்டீசனுமாம் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொத்தட முடுக்கி துண்ட மதிசே சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். பெருமான் என்ன பண்ணார்? இவரை அரவணைத்த பிறகு சொல்லார், இனி இன்று முதல் அடியார் கூட்டத்துக்கு உன்னை நான் தலைமை பொறுப்புக்குரியவனாக ஆக்குறேன். தொண்டர் தமக்கு அதிபனாக்கி. யாருக்கு? அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி. தொண்டருக்கெல்லாம் தலைவர் யார்? 7 வயது உடைய பாலகர். தொண்டர்கள் பல வேறுபட்ட வயதில் இருப்பாங்க. ஆனால் அந்த வயது வேறுபாடுடைய தொண்டர்களுக்கு கூட்டத்துக்கு தலைவர் யாரியான்னு கேட்டால் 7 வயது உடைய விசார சருமர் தான் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி. அது மட்டுமல்ல, தன்னுடைய பரிசு பொருளாக தன்னிடத்தில் இருந்த கொன்றை மாலையை எடுத்து அவருக்கு சூட்டினார். அடுத்து தன்னிட்டிருந்த உணவு எடுத்து அவருக்கு கொடுத்தார். எனவே உண்ட கலமும், அடுத்தது அவருக்கு ஒரு ஆடை போட்டிருந்தா அந்த ஆடை எடுத்து அவருக்கு போட்டார். இதுதான் அடையாளம்னு சொன்னார். அதாவது மாலை, அணிகலன், உணவு 3, உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனம், இந்த 3 இன்னையிலேருந்து உனக்கு கொடுக்குறேன்ட்டார். அப்படி கொடுத்ததுனால தான் அந்த பதம் சண்டீச பதம் என்று பெயர். எனவே சண்டேச பதம் என்கிற பதத்தையும் நாம் உனக்கு தந்தோம். அப்போ உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனும் உனக்காக சண்டீசனுமாம் பதம். இப்போ சண்டீசர் என்பது ஒரு பதவி. அந்த பதவி என்ன பதவி அப்படின்னா, பூசை செய்பவருக்கு பூசையின் பயனை கொடுக்கிற பொறுப்பு. நம்ம பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு வங்கிக்கு போனீங்கன்னா வங்கியின் மேலாளர் கையொப்பம் விடுவார். அந்த ஸ்லிப்பு நேராக கேஷியர்கிட்ட போகும். அங்கே போனீங்கன்னா டோக்கனை கொடுத்து காசை வாங்கிக்கலாம். காசு கொடுக்குறவர் தான் கேஷியர், காசாளர் இல்லைங்களா? அப்போ மேலாளர் கையொப்பம் மட்டும்தான் போடுவார். காசு கொடுக்குறவர் யார் கொடுப்பார்? காசாளர் தான் கொடுப்பார். அந்த மாதிரி சிவபெருமான் மேலாளர், சண்டேஸ்வரர் காசாளர். அதனால தான் அவர் தான் அருளை கொடுக்கணும். சைன் அத்தாரிட்டி அவர்கிட்ட, ஆனால் டிஸ்ட்ரிபியூட் இவர்கிட்ட. இங்கே வந்தீங்கன்னா தான் வாங்க முடியும். ஒருவேளை சாமிக்கு போனனுங்க, கும்பிட்டங்க, சண்டேஸ்வரை பார்க்காம வந்துட்டேன்னா என்ன ஆகும்? செக்கு கையில் தாயிடுச்சு, கிளியரிங் போகலன்னு அர்த்தம். அது அங்கே போனால் தானே நம்ம அக்கௌண்ட் கையில் ஆயிடுச்சு. ஆனால் என்னாச்சு? நம்ம போய் வாங்கின, அப்போ அவர்கிட்ட போனால் தான் நமக்கு வரும் அது. அதனால் சிவபூசையிலும் சரி, பராத்த வழிபாட்டிலும் சரி, சிவபெருமானை கும்பிட்டா மறக்காமல் யாரை கும்பிடணும்? சண்டேச பெருமானை கும்பிடணும். நீங்கள் கோயிலில் எந்த சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ, சிவபெருமானை கும்பிட்டா அடுத்தது சண்டேஸ்வரை வணங்கணும். அந்த அவரை வணங்கினா தான் அந்த பூசை நிறைவுக்கு வரும். மறந்துடாதீங்க, சண்டேஸ்வரை வணங்கலைன்னா உங்கள் பூசை முற்று பெறவில்லை என்று பொருள். அதனால் இன்றைக்கும் நம்ம கோயிலில் வழிபாட்டு முறையில் சுவாமிக்குரிய உணவு தான் அவருக்கு, அவருக்கு உடுத்திய உடை தான் அவருக்கு, அவருக்கு சூட்டிய மாலையைத்தான் அவருக்கு சூட்டணும்.
புதிய மாலை புதிய ஆடை சண்டேச பெருமானுக்கு இல்லை. முறையாக பூசை பண்ணுறவங்க செய்ய மாட்டாங்க. சாமிக்கிட்ட இருந்து தான் மாலை கொண்டாந்து போடணும். சாமிக்கு வச்ச நைவேத்தியம் தான் அவருக்கு உரியதெல்லாம் இவருக்கு. அதான் அண்ணா சொன்ன, உண்ட கலனும் உடுப்பனும் சூடுவனும் உனக்காக சண்டீசனுமா பதம் தந்தோம் என்று அவர் பொத்தடமுடிக்கு கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். தன் தலையில் இருந்த கொன்றை மாலை எடுத்து என்ன பண்ணார், அவர் தலையில் சூட்டினார். இந்தா வச்சுக்க அப்படின்னு அந்த பதம் பரிசு கொடுத்ததன் அடையாளமாக இறைவன் கொடுத்தார். எனவே அன்று முதல் சிவபெருமானின் மகனார் ஆயினார். சண்டீச பதம் பெற்றார். பாருங்க, எல்லா உலகும் ஆட்படுக்க எங்கும் மலர் மாரிகள் பொழிய பல்லாயிரவர் கணநாதர் பாடி ஆடி களி பயில கொல்லார் மறைகள் சொல்லார் மறைகள் துதி செய்ய சூழ் பல்லியங்கள் எழ சைவ நல்லாறு ஓங்க நாயகமாம் நங்கள் பெருமான் தொழுது அணைந்தார். இவ்வாறு இந்த காட்சியை கண்டு எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியோடு அவை மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மலர் மாறி பொழிய பல்லாயிர கணநாதர்களெல்லாம் பாடியும் ஆடியும் தொழுது நிற்க, மறைகள் தாமாக முழங்கி நிற்க, பல்வேறு இசைக்கருவிகள் முழங்கி நிற்க, நம்முடைய நாயகனாராக விளங்குகிற விசார சருமர், அதாவது சண்டேசர் என்கிற பதம் பெற்றிருப்பவர் இறைவனை தொழுது அணைந்தார். நங்கள் நாதனாம் பெருமானார் தொழுது அணைந்தார்னர். ஞாலம் அறிய பிழை புரிந்து நம்பர் அருளால் நான் மறையின் சீலம் திகழும் செஞ்சனூர் பிள்ளையார் தம் திருக்கையில் கோல மழுவால் ஏறுண்டு குற்றம் நீங்கி சுற்றமுடன் மூல முதல்வர் சிவலோகம் எய்த பெற்றான் முதுமறையோன். இதை சொன்னார். இரு விசார சருவனால் வெட்டுப்பட்டார். அதனால் என்ன கிடைச்சிது, சிவலோகத்தில் இடம் கிடச்சிருச்சு. ஒருவேளை அப்பான்னு சொல்லி வெட்டாமல் விட்டுருந்தாருன்னா என்ன இருக்குன்னு தெரியுங்களா, நரகத்தில் இடம் கிடச்சிருக்கும். இந்த குறிப்பை மறந்துடக்கூடாதுங்க. பாருங்கள், ஞாலம் அறிய பிழை செய்து உலகம் அறிய பிழை செய்து நம்பர் அருளால். எனவே அந்த கோபம் வந்ததும் அந்த கோபத்தினால் போய் எட்டி உதைச்சதும் நம்பர் அருள் தான். அதே சமயத்தில் எட்டி உதைச்சிட்டான்னு சொல்லி கோலை எடுத்த பொழுது மழுவாச்சு பாருங்கள், அதுவும் நம்பர் அருள் தான். நம்பர் அருள் என்பது பிழை புரிந்ததும் நம்பர் அருள் தான். நான்மறையின் சீலம் திகழும் செஞ்சனூர் பிள்ளையதாம் திருக்கையில் கோல மழு உண்டு ஏறுண்டதும் அருளால தான். கோல் மழுவானதும் அருளால, மரத்து மேலே நின்றவர் கோபம் கொண்டதும் அருளால தான். எனவே கோபமும் அருளாயிற்று, தண்டித்ததும் அருளாயிற்று. இந்த சொல் ரெண்டுக்கும் பொருந்தும். எனவே ஏறுண்டு குற்றம் நீங்கி, ஏன் தண்டனையை இப்போவே பெற்றுட்டா குற்றம் இப்போவே நீங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ செஞ்ச பிழைக்கு இப்போ தண்டனை அனுபவிக்கலைன்னா பின்னாடி வரும். அதனால் செய்த பிழைக்கு தண்டனை அப்பொழுதே கிடைக்க பெற்றதுனால குற்றம் நீங்கியது. அது மட்டும் இல்லை, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படும் சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி வெட்டுப்பட்டாலும் சண்டேஸ்வரால் வெட்டுப்பட்டதுனால சிவலோகம் கிடச்சிருச்சு. அதுதான் இங்கே சொல்கிறார். எனவே ஏறுண்டு குற்றம் நீங்கி சுற்றமுடன் மூல முதல்வர் சிவலோகம் எய்த பெற்றான் முதுமறையோன் அப்படின்னு அந்த வரலாற்றை சொல்லார். இனி நிறைவாக சொல்லுகிறார். வந்து மிகை செய் தாதைதாள் மழுவால் துணித்த மறைச்சிறுவர் அந்த உடம்பு தன்னுடன் சீல அரணார் மகனார் ஆயினார். அரணார் மகனார் ஆயினார். அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். இந்த நிலைமை அறிந்தார் யார்? இந்த நிலைமை அறிந்தார் யார்? ஈரிலாதர் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாம் அன்றோ சாற்றுங்கால். சேக்கிழார் பெருமான் இந்த புராணத்தை நிறைவு செய்கிறார். எப்படி செய்கிறார் பாருங்கள். வந்து மிகை செய்த தாதை, செய்யக்கூடாதவற்றை செய்த அப்பாவின் கால வெட்டியவர் விசார சருமர். எனவே தாதை தாள் மழுவால் துணித்த மறைச்சிறுவர் அந்த உடம்பு தன்னுடனே.
அதாவது இந்த உடம்பில் இந்த உலகத்துக்கு பிறந்த உடம்பு எதுவோ அந்த உடம்புடனே அரணார் மகனார் ஆயினார். அரணார் மகனார் ஆயினார் எல்லாமே ஆறு விகுதி கொடுத்தார். சிவபெருமானின் அப்படின்னு சொன்ன சிவனார் மகனார் ஆயினார். அதுக்கப்புறம் இந்த நிலைமை அறிந்தார் யார்? ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அது உங்கள் அறிவுக்கு எட்டாது, எனவே விட்டுடுங்கன்றார். இந்த நிலைமை அறிந்தார் யார்? கேள்வி. ஒருவரும் இல்லை, அதான் விடை. அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது கொஞ்சம் நீங்களே இப்படி சொன்னால் எப்படிங்க பெருமானே, கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சேக்கிழார்கிட்ட கேட்டால் அவர் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லைப்பா, ஈரில்லாதவர் முடிவில்லாதவன் இறைவன். ஈரில்லாதார் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமா. அதாவது இறைவன் மாட்டு அன்பு கொண்டவர்கள் எது செய்தாலும் தவமாகும். அதைத்தான் திருவாசகம் சித்தம் சிவமானால் செய்வது அத்தனையும் தவமாகும்னர். அதனால தான் நாயன்மார் வரலாற்று எடுத்திங்கன்னா, இப்போ மனைவியை தீண்டாமல் இருந்தார், தவமாயிற்று. மனைவியை ஒருத்தர் கொடையாக கொடுத்தார், தவமாயிற்று. பிள்ளையை அறிந்து கொடுத்தார், தவமாயிற்று. கண்ணை இடந்து கொடுத்தார், தவமாயிற்று. ஏன்? ஒவ்வொரு நாயன்மாரும் ஒவ்வொரு வகையாக செய்தாங்க, அத்தனையும் தவமாயிற்று. ஏன்? அவங்க தன்முனைப்பில்லாது பணியாற்றினார்கள். எனவே அவங்க அறிவு சிவமாயிற்று. அறிவு சிவமானதுனால அவங்க செய்ததெல்லாம் தவமாயிற்று. இவ்வளோதான் செய்தி. எனவே நம்ம அறிவு எப்போது சிவச்சார்பு பெறுகிறதோ அப்பொழுது நாம் செய்வதும் தவமாகும். அப்படி சிவச்சார்பு பெறலைன்னா தவம் கூட தவமாகாது, அது வேறு வகையாயிடும். எனவே அறிவு இறைவன்பாற்பட்டு செய்யக்கூடிய ஒன்று தான் தவம். அது இறைவன் கருணையினால் நிகழும் என்பதைத்தான் சொல்லி முடிக்கிறார். அடியார் செய்தனவே தவமாம் அன்றோ சாற்றுங்கால். எனவே இந்த புராணத்தின் முடிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய முடிவு என்னன்னு கேட்டால், சிவம் என்கிற செம்பொருளை சார்ந்து அறிவு நிற்கிற பொழுது அந்த அறிவால் செய்யப்படுகிற அனைத்தும் தவமாகும். இதுதான் பெரிய புராணத்தின் ஒத்த வரி. இதுதான் தொண்டர் பெருமக்கள் செய்த அத்தனையும் தவம். ஏன்னா அவங்க சிவமாம் நிலையில் நின்று செய்ததனால் அவங்க செய்த ஒவ்வொன்றும் தவமாயிற்று அப்படிங்கிறத முடித்து காட்டியிருக்கிறார். புராணம் முடிஞ்சிருச்சு. சருக்கத்தின் நிறைவில் ஒரு பாட்டு கொடுக்கணும். எனவே சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஒரு வணக்கம் சொல்லார். கையோடு அந்த பாட்டை பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த புராணத்தை நிறைவு செய்தோம்னா அடுத்த வகுப்பில் நாவுக்கரசர் புராணத்துக்குள்ளே போயிடலாம். அதனால் இந்த பாட்டு தெரிஞ்ச பாட்டு தான், அதனால் ரொம்ப நேரம் எடுத்துக்க போகிறதில்ல. இந்த பாட்டை மட்டும் பார்த்துருங்க. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். இந்த பாட்டில் அன்பு நிறைந்த உள்ளத்தால், நேசம்னா அன்பு, நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து கண்டம் கருத்த இறைவனிடத்து ஈசன் அடியார் பெருமையினை, சிவபெருமானுடைய பெருமை மட்டுமல்ல இறைவனுடைய அடியாருடைய பெருமையையும் எல்லா உயிரும் தொடும் வண்ணமாக எடுத்து கொடுத்தவர் நம்பி ஆரூர். எனவே எல்லா உயிரும் தொழ எடுத்து எதுக்கு? தேசம் உய்ய. அப்போ இந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம் நம்பி ஆரூரர் உய்வதற்காக பாடப்பட்டதல்ல, நாம் உய்வதற்காக பாடப்பட்டதல்ல, இந்த உலகம் உய்ய பாடப்பட்ட பதிகம். மறந்துடாதீங்க, இந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம் உலகம் உய்ய பாடப்பட்டது. எங்கே சொன்னார் தெரியுங்களா? விரண்மிண்ட நாயனார் புராணத்தில் இருக்கு. ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை பாடினார்னு பதிவு செய்தார். அங்கே சொல்லும்போதே முதல்ல உலகம் உய்ய, அப்புறம் நாம் உய்ய, சைவ நெறி உய்ய பாடினார். இங்கே சொன்னார் பாருங்க, தேசம் உய்ய. இந்த திருத்தொண்ட தொகை என்ற பதிகம் உலகம் உய்ய பாடப்பட்டது. இது இன்றைக்கி உலகம் முழுக்க இன்னும் போகலை.
இப்போ தான் தமிழ்நாடு தாண்டி டெல்லிக்கு போயிருக்கு. சரிங்களா? பாராளுமன்றத்தில் புதிய கட்டிடம் திறக்கப்பட்ட நேரத்தில் திருத்தொண்ட தொகை பாடப்பட்டது என்பதை பார்த்தவங்க தெரிஞ்சிருப்பீங்க. கோளறு பதிகம் பாடப்பட்டது, திருத்தொண்ட தொகை பாடப்பட்டு இருக்கிறது, மந்திரமாவது நீர் பாடப்பட்டது. இன்னும் நிறைய பாடியிருப்பாங்க. நேரில் போன ஊதுவமூத்திட்ட நேரில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. காணொளி காட்சி வழியாக பார்த்த வகையில் திருத்தொண்ட தொகை பாடப்பட்டதை செங்கோல் வணங்குகிற பொழுது திருத்தொண்ட தொகை பாடப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா மனசில் பதிஞ்சிருக்கும். எனவே திருத்தொண்ட தொகை இன்றைக்கி இந்திய அரசினுடைய ஆட்சி பீடத்தில் உள்ள அமர்ந்து ஆணை நமதே என்று அமர்ந்திருக்கிற இடத்தை நோக்கி சென்றிருக்குது அல்லவா? அதான் தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன். இப்போ சுந்தரமூர்த்தி சாமிக்கு ஒரு பேர் வைக்கிறார், திருவாளன். இந்த பேர் சிவபெருமான் பேர். திருவாளன் என்ற பேர் யாருடைய பேர் தெரியுங்களா? சிவபெருமானுக்குரிய பேர். எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருநாவுக்கரசர் புராணத்துக்குள்ளே இருக்குது. எங்கே? திலகவதியார் திருநீர் கொடுக்குற இடத்துல இருக்குது. திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப. அந்த திருநீர் யாருடையது? செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீர். அந்த திருநீர் தான் திருவாளன் திருநீர். திருவாளன் யாரு? சிவபெருமான். அந்த பேர் இப்போ யாருக்கு வச்சிருக்கிற? சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி சாமிக்கு சொல்றார், திருவாளன் வாச மலர் மென்கடல் வணங்க. எனவே திருத்தொண்ட தொகை என்கிற பதிகத்தை தந்த, நாமெல்லாம் உய்வதற்காக அந்த பதிகம் தந்த நம்பி ஆரூரர் என போற்றப்பெற்ற திருவாளருடைய வாச மலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம்னார். இந்த பாட்டில் சொல்லப்பட்ட கடைசி வரி தான் ரொம்ப இருப்பதுக்கெல்லாம் உச்சமான தொடர். ஒவ்வொரு வரியும் ஆழமானது தான். அது ரொம்ப உயர்ந்த பொருள் என்னன்னு கேட்டால், சுந்தரமூர்த்தி சாமி அப்புறமேல் வணங்கிக்கலாம், முதல்ல இந்த பிறப்பு கிடைச்சது இல்லையா, அதுக்கு ஒரு வணக்கத்தை போற்றியான்னார். ஏன்? இந்த தமிழகத்தில் தமிழை படிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிருந்ததுன்னா திருத்தொண்ட தொகைன்னா என்னன்னே தெரியாது. திருத்தொண்ட தொகை என்னன்னே தெரியும்னா சுந்தரமூர்த்தி சாமி உனக்கு தெரியுமா? தெரியாது. எனவே முதல்ல தமிழ் தெரிந்து கொள்வதற்கும் அதுக்கு மேலே தெய்வத்தமிழாகிய திருமுறைகளை தெரிந்து கொள்வதற்கும் நமக்கு வாய்ப்பு எதனால் கிடைத்தது? இந்த பிறவியினால் கிடைச்சது. எனவே பிறவிக்கு முதல் ஒரு வணக்கம் சொல்லியானார். இந்த திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமல மென்கடல் வணங்க. இங்கே இவரை தெரியணும்னா நீங்கள் தெரிஞ்சால் தானே வணங்க முடியும். அப்படி வணங்குவதற்கு முதல் வாய்ப்பு பிறவியினால் கிடைத்திருக்கிறது. எனவே அவரை வணங்குவதற்கு முன் நான் முதல்ல பிறவியை வணங்கிறேன்னார். எனவே வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். உலகத்திலேயே இப்படி ஒரு பாட்டு கிடையாது. பிறப்புக்கு ஒரு வணக்கம் சொல்லு. ஏன் வணங்கணும்? அட நம்பி ஆரூரர் திருவடியை வணங்குற இந்த பிறவியினால் கிடைச்சிது. எனவே அது ஏன் அந்த பதிகம் எப்படிப்பட்ட பதிகம்? உலகம் உய்ய கொடுக்கப்பட்ட பதிகம். இனி உலகம் உய்வதற்கு கொடுக்கப்பட்ட பதிகம் திருத்தொண்ட தொகை. அதை கொடுத்தவர் நம்பி ஆரூரர். அவரை பற்றி தெரிந்து கொள்கிற வாய்ப்பு நம்ம லண்டனில் பிறந்திருந்தால் கிடைக்குமா? ஜப்பானில் பிறந்திருந்தால் கிடைக்குமா? வேறு எங்கேயாவது பிறந்திருந்தால் கிடைக்குமா? கிடைச்சிருக்காது. நீங்கள் நம்பி ஆரூரர் அப்படின்னா யார் அவர் அப்படின்னு தான் கேட்கணும். இன்றைக்கி அப்படி இல்லை. ஐயா அவர் தான் எங்கள் குலதெய்வம் ஜாமி அவனு கும்புற நினைப்பு கொடுத்துருக்கிறாரா இல்லையா? எனவே இந்த பிறப்பைக்கு முதல்ல ஒரு வணக்கத்தை சொல்வோம் என்று இந்த சருக்கத்தை நிறைவு செய்து காட்டுகிறார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. என்னாட்
ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. ஐந்தெழுத்து வேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.